எங்களை அன்பாய் வழி நடத்துகின்ற எங்கள் பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் வாழ்வின் எல்லா தேவைகளிலும் கஷ்டங்கள், பாடுகள், வேதனைகள் மத்தியிலேயும் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களோடு அவருடைய தேவைகளிலே தூய ஆவியானவராய் நீர் பயணித்துக் கொண்டிருக்கிற தயவுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இன்னும் சுவாமி, தூய ஆவியரை நாங்கள் வரவேற்கின்றோம். உம்முடைய அருள் ஆற்றிலும் ஆண்டவரே ஒவ்வொரு மேலும் பொழிந்தருளை நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். இந்த இணையத்தின் வழியாக நடைபெறுகின்ற இந்த வழிபாட்டிலே இணைந்து கொள்ளுகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும் சுவாமி. பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளத்துக்குதான ஆற்றலை தந்து வழி நடத்தும். இந்த வழிபாடு முழுவதுமாக நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். உடைய நாம மகிமைக்கென்று நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், படிக்கின்ற திருமுறை பகுதிகள், நடக்கின்ற வழிபாட்டு முறைகள், உடைய தாசன் கொடுக்கின்ற செய்திகள் மூலமாக நீர் உடைய பரிசுத்த ஆவியாரை நீர் வெளிப்படுத்தி அருள் சுவாமி. தொடர்ந்து நீர் பொறுப்பெடுத்துக் முற்றிலுமாக தாழ்த்துகிறோம். இறைமகனே சொல்வடியாய் கெஞ்சுகிறோம், நல்ல பிதாவே, ஆமென். இந்த காலை வழிபாட்டிற்கு ஆரம்பமாகவும் ஆண்டவரை போற்றும் வண்ணமாகவும் நாம் யாவரும் எழுந்து நின்று பாமாலைகளிலே 139வது பாமாலை நாம் பாடுவோம். தெய்வாவி மனவாசராய் வந்தனல் மூட்டுவே.
தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்டாவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியேன். உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கிறார். நம்முடைய தேவனாகிய ஆண்டவருக்கு விரோதமாய் நாம் கலங்கம் பண்ணி அவர் நமக்கு முன்பாக வைத்த நியாய பிரமாணங்களின்படி நடக்கத்தக்கதாக நாம் அவருடைய வருகைக்காக அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்காமல் போனோம். ஆனாலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. கர்த்தாவே, என்னை தண்டியும், ஆனாலும் நான் அவமாய் போகாதபடிக்கு உம்முடைய கோபத்தினாலே அல்ல, மட்டாய் தண்டியும். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்பேன். கர்த்தாவே, ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினாலே அடியனை நியாயந்திருக்கிறவே செய்யும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாகவும், நமக்குள் சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீங்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். பிரியமான சகோதரரே, சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வவல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சன்னதியில் மாயமாய் மறைத்துக் கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படுதலும் உள்ள இருதயத்தோடு அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களை நம்மை ஏவுகிறது. நாம் எதிர்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையை அறிக்கையிட வேண்டுவதும் அன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகரணங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும், மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் கொள்ளவும், அவருடைய மகாபரிசுத்த வசனத்தை கேட்கவும், நம்முடைய சரீரத்திற்கும் ஆத்மாவுக்கும் தேவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாயிருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நாம் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையிலே என்னுடைய கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்லுங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பி போன ஆடுகளைப் போல நாங்கள் நம்முடைய வழிகளை விட்டு வழிகள் அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளை பிரதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவர்களை செய்யாமல் செய்தவர்களை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு செய்த வாக்குத்தத்தங்களிடையே பொறுமையாயிரும் ஆதமர்ந்த குழந்தைகளை செயல்படுத்தும். மிகவும் பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்தின் மையமானபடி நாங்கள் தேவபக்தியும் நீதியும் தெளிந்த புத்திகளால் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் எங்களுக்கு கிருபை செய்தருளும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்பி பாவத்தினும் துன்புக்கப்படுகிற தமது ஜனத்துக்கு பாவ விமோச்சனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அருளி செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோச்சனம் செய்கிறார். ஆகையால் கடைசியில் அவருடைய நித்திய ஆனந்தத்திலே சேர்க்கத்தக்கதாய் இத்தருணத்தில் நாமல் செய்கிற அவருடைய பிரியமாயிருக்கவும் இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தம் உள்ளவர்களாய் நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் நம்முடைய பரிசுத்தாவையும் அருளி செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ளுகிறோம். ஜெபம் செய்வோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. செய்யப்படுவதாக.
ஆண்டவர் எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். அமருவோம். முதலாம் திருமறை பாடம் வாசிக்க கேட்போம். இந்த நாளுக்கென வாசிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 24 முதல் 36 முடிய.
எசேக்கியல் 36:24 முதல், நான் உங்களை புறஜாதிகளிடத்திலிருந்து அழைத்து உங்களை சகல தேசங்களிலிருந்து சேர்த்து உங்கள் சுய தேசத்திற்கு உங்களை கொண்டு வருவேன். அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகான விக்கிரங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். நீங்கள் சுத்தமாவீர்கள். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளை நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். உங்கள் பிதாக்களுக்கு நான் கொடுத்த தேசத்திலே நீங்கள் குடியிருப்பீர்கள். நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். நான் உங்கள் தேவனாய் இருந்தும் உங்கள் அசுத்தங்களை எல்லாம் நீக்கி உங்களை ரட்சித்து உங்களை மேல் பஞ்சத்தை கட்டளையிடாமல் கோதுமையை வரவழைத்து அதை பெருக பண்ணி நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தினால் உண்டாகும் நிந்தையை அடையாதபடிக்கு விருட்சத்தின் கனிகளையும் வயலின் பலன்களையும் பெருக பண்ணுவேன். அப்பொழுது நீங்கள் உங்கள் பொல்லாத மார்க்கங்களையும் உங்கள் தகாத கிரிகளை நினைத்து உங்கள் அக்கிரமங்களின் நிமித்தமும் உங்கள் அருவருப்புகளின் நிமித்தமும் உங்களையே ஆலோசிப்பீர்கள். நான் இப்படி செய்வது உங்கள் நிமித்தமாக அல்ல என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். இது உங்களுக்கு அறியப்பட்டிருக்க கடவுதே. இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்களுடைய வழியின் நிமித்தம் வெட்டி நாடுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறது என்னவென்றால், நான் உங்கள் அக்கிரமங்களெல்லாம் நீக்கி உங்களை சுத்தமாக்கும் காலத்திலே பட்டணங்களில் குடியேற்றுவேன். அவாந்தரமான ஸ்தலங்களும் கட்டப்படும். பாழாக்கப்பட்ட தேசம் கடந்து போகிற யாவருடைய பார்வைக்கும் பாழாய் கடந்ததுக்கு பதிலாக பயிரிடப்படும். பாழாய் கடந்த தேசம் ஏதேன் தோட்டத்தை போலாயிற்று என்றும் அவாந்தரமும் பாலும் இருந்ததுமாயிருந்த பட்டணங்களில் அரணிப்பானவைகளும் குடியேற்றப்பட்டவளுமாய் இருக்கிறது என்றும் சொல்லுவார்கள். கர்த்தராகிய நான் நிர்மலமானவளை கட்டுகிறேன் என்றும் பாலானதை பயிர்நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலுள்ள மீதியான ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன் என்பதை வாசிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனே உமைக்கே மகிமையுண்டாதாக. Amen.
இன்றைய நாளுக்கென்று வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பகுதி தூய யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 தொடங்கி 23 அடங்கி அவர்களுடைய வார்த்தையை நாம் கேட்போம். யோவான் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 தொடங்கி. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவருடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார் என்பதை வாசித்து தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பகுதி வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. வானத்தையும் பூமியையும் படைத்து சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே மகனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவியினாலே கர்த்தருக்கு பிறந்தார். அவர் விழாத்தின் காலத்தில் வாழப்பட்டு சிலுவைக்கு மறைத்து அடக்கப்பட்டு போராடுகிறார். மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். மரணத்திற்கேறி கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். பரமண்டலங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக,
உம்முடைய சித்தம் பன்மண்டத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அந்த அப்பத்தை எங்களுக்கென்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களையும் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். கர்த்தாவே, உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியோ. உம்முடைய பணிவிடக்காரருக்கு நீதியை தரிப்பியோ. கர்த்தாவே, உம்முடைய ஜனத்தை ரட்சியோ. கர்த்தாவே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டளையிடோ. பராபரனே, எங்கள் இதயத்தை சுத்திகரியோ. ஜெபம் செய்வோம். சமாதானத்துக்காரரும் ஏக சிந்தையை விரும்புகிறோமாகிய கடவுளே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய் சுவாதீனம். தேவரே தஞ்சமாய் கொண்டிருக்கிற மதடியாளாக நாங்கள் இந்த விரோதருடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரியாத்தங்களிலும் நின்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளும். சர்வ வல்லமுள்ள நித்திய தேவனே, இந்நாள் வரைக்கும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளிலும் மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்குட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் மது பார்வைக்கு நீதியாயிருக்கிறது எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் ஆளுகினாலே நடத்தி அருள வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். மீண்டுமாக நாம் அனைவரும் பாமாலை 367வது பாமாலை பாடுவோம். பாமாலை 367வது பாமாலை. ஜீவன்
ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள அன்பு நிறைந்த ஆண்டவரே, திருச்சபையின் வாழ்வில் ஒரு முக்கியமான ஒரு நாளை திருச்சபையின் வரலாற்றிலே நாங்கள் சந்திக்க நினைவு கூற ஆண்டவர் கொடுத்த நல்ல அந்த வாய்ப்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த உலகத்திலே உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை தந்து அவர் மீண்டுமாக தொடர்ந்து இந்த உலகத்திலே தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்துவதற்கு ஒரு தேற்றரவாளனாகிய ஆவியானவரை, பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கு தந்து அவர் மூலியமாக நாங்கள் பெற்றுக்கொண்ட மாற்றங்களையும் புதிய உந்துதல்களையும் புதிய வல்லமையையும் புதிய மனுருவாக்கத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவனின் செய்த உதவிக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படிப்பட்ட ஒரு நாளை, ஒரு பெந்தைகோஸ்த் நாள் என்கிற திருச்சபை வரலாற்றிலே இந்த நாளிலே நாங்கள் மீண்டுமாக சிந்திக்க, அந்த அனுபவத்துக்குள்ளாக நாங்கள் மீண்டுமாக ஊடுருவி செல்ல எங்களுக்கு நீ தந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஒரு மிகப்பெரிய முக்கியமான நாளை எங்கள் வாழ்க்கையில் மீண்டுமாக நாங்கள் அபியாசப்படுத்திக் கொள்ள, அடையாளப்படுத்திக் கொள்ள ஆண்டவர் கொடுத்த நல்ல தருணத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் மூலியமாக நீர் எங்களோடு கூட நீ தொடர்பு கொண்டு எங்களை அபிஷேகித்து எங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய பழைய நிலைகள் எல்லாம் மாற்றி புதிய அனுபவங்களுக்குள்ளாக இந்த திருநாளிலே மீண்டுமாக எங்களை நடத்தி வரல வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் எங்களை தொடர்ந்து உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவிலே வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் அன்பு பிதாவே. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். திருச்சபை வரலாற்றிலே மிகவும் முக்கியமான ஒரு நாள் என்று சொன்னால் த டே ஆஃப் பெண்டிகாஸ்ட், பெந்தகோஸ்த் திருநாள் என்கின்ற ஒரு நாள் என்பது ஒரு புதிய சகாப்தத்தையும் ஒரு மறு படைப்பையும் திருச்சபை வாழ்வு தூங்குவதற்கு தூய ஆவியான மூலியமாக ஆண்டவர் உலகத்தில் கிரியை செய்தார். ஆண்டவராகிய இயேசுவானவர் இந்த உலகத்துக்குள்ளாக பரம் ஏறின பின்பதாக அவர் விட்டு செல்லுகின்ற, தொடர்ந்து தன்னுடைய சீடரோடு கூட சொல்லி சென்ற வார்த்தை, நான் பரத்திற்கு சென்று நான் போகிறது உங்கள் எல்லாருக்கும் நன்றாயிருக்கும், நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றவாளரை நான் உங்களுக்கு அனுப்புவேன், அவர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய சகாப்தத்தையும் ஒரு பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார் என்பதை ஆண்டவர் சீடலோடு கூட பேசி அவர் கடந்து போன பின்பதாக இந்த பெந்தகோஸ்த் திருநாளை ஒரு நாளிலே அவர்கள் கண்டுபிடித்துக் கொள்வதற்காக, இந்த பெந்தகோஸ்த் நாளுடைய அனுபவங்களுக்குள்ளாக வருவதற்கு இயேசு கிறிஸ்துனுடைய பாடு மரணங்களுக்கு பின்பதாக பெரிய வெள்ளிக்கிழமை நாள் முதற்கொண்டு ஒரு 50 நாட்கள் முடிவடைந்த பின்பதாக ஆதி அப்போஸ்தலருடைய காலகட்டங்கள் சீடர் எல்லோருமாகவே தங்களுடைய மேலறையில் உட்கார்ந்து ஜெபித்து கொண்டிருந்த போது இந்த சம்பவம் நடைபெறுகிறது. கிரேக்க மொழியிலே பெந்தகோஸ்த் என்று சொன்னால் 50வது நாளிலே நடைபெற்ற ஒரு நிகழ்வு, ஒரு சம்பவம் உலகத்தினுடைய கிறிஸ்தவ வரலாற்றிலே ஒரு பெரிய திருப்புதலை ஏற்படுத்தி கொடுத்தது என்றே இதை நாம் சொல்லலாம். ஆக சீடருடைய வாழ்க்கையிலே மறுபடியுமாக ஒரு புதிய உணர்வையும் ஒரு புத்தெழுச்சியும் கொடுக்கப்பட்ட ஒரு நாளாக இந்த பெந்தகோஸ்த் நாளை நாம் சிந்திக்கிறோம். பெந்தகோஸ்த் நாளன்று தான் திருச்சபை என்பது துவங்கினது. ஆதி அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டதெல்லாம் நாம் நினைவு கூறுகிறோம்.
ஆக இந்த பெந்தகோஸ்த் நாள் என்பது, பெந்தகோஸ்துடைய ஞாயிறு என்பது மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு சம்பவமாக அதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவான இந்த உலகத்திலே செய்யப்பட வேண்டிய பல வழிமுறைகளிலே எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்து முடிக்கப்பட்ட பின்பு இந்த ஒரு மறுபடியுமாக ஒரு சகாப்தம், ஒரு வரலாறு, ஒரு நிகழ்ச்சி ஏற்பட வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இந்த உலகத்திலே அவையெல்லாமே சொல்லிவிட்டு கடந்து போனாரோ, அது மறுபடியுமாக அவருடைய பின் வழியாக தொடர்ந்து நடக்கக்கூடிய நிகழ்ச்சியாக இந்த பெந்தகோஸ்த் நாள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்கிறோம். அதை நம்முடைய திருச்சபை வரலாற்றிலே ஒவ்வொரு ஆண்டும் இயேசு கிறிஸ்துவானவர் உயிர்த்தெழுதலுக்கு பின்பதாக வருகின்ற 50வது நாளிலே இந்த நாளை நாம் சிறப்பாக அனுசரிக்கின்றோம். ஆக இந்த திருநாளிலே நடந்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு என்ன என்பதை அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்திலே ஓரிரு சிறு வசனங்களை சொல்லி, இன்று நமக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த 3 டெக்ஸ்டுவல் கான்டெக்ஸ்ட், இந்த 3 திருமறை பகுதியில் இருக்கக்கூடிய பகுதிகளை உங்கள் மத்தியில் நான் விவரித்து சொல்ல விரும்புகின்றேன். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 3 முடிய 4 முடிய 5 முடிய வசனங்களை நான் வாசிக்கிறேன். பெந்தெகோஸ்து என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து ஒரு சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவளுக்குள்ளாக காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர் எல்லோருமே பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். வானத்தின் கீழிருந்த சகல தேசத்தாரிலிருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள் என்று இந்த அப்போஸ்தலர் உடைய காலகட்டங்களிலே பெந்தெகோஸ்து நாள் என்று நடந்த ஒரு சம்பவத்தை மிக சிறப்பாக ஆழமாக சொல்லப்படுகின்ற ஒரு நிகழ்வு பற்றி நாம் திருமறையில் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டுடைய காலகட்டங்களை நாம் திருமறையிலே பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய சத்தத்தை, அன்றைக்கு வாழ்ந்திருக்கக்கூடிய மூதாதையர்கள் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டார்கள். ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிடுகிற பொழுது ஆண்டவருடைய சத்தம் எங்கிருந்து தொனித்தது, எங்கிருந்து கூப்பிட்டது என்கின்ற அந்த சத்தத்தினுடைய திசை நோக்கி அவர்கள் போய் நின்று கொண்டு அந்த சத்தத்தை அவர்கள் கேட்டு, இது கடவுளுடைய சத்தம், இது ஆண்டவருடைய சத்தம் என்று அவர்கள் கேட்டு கடவுள் சொன்ன வார்த்தைகளை அவர் தங்கள் வாழ்க்கையில் மனதில் எடுத்துக்கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள். இப்படி கடவுள் பல்வேறு இடங்களிலே தோன்றி மூதாதையர்களுக்கு சத்தத்தை கொடுத்து அவருடைய செய்கைகளை இப்படி நீங்கள் செயல்படுத்தப்பட வேண்டும், இது உன்னுடைய வாழ்க்கையில சில ப்ராமிஸை, ஒரு வாக்கு தத்துவத்தை நான் கொடுக்க போகிறேன் என்று ஆபிரகாம் இடத்துல அவருடைய சத்தத்தை கொடுத்து பேசினார். மோசேவிடத்தில் பேசுகிற பொழுது அந்த சத்தத்தை கொடுத்து இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்கிற ஒரு சத்தத்தை பார்த்தார்கள். பழைய ஏற்பாடு முழுமையாகவே ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க முடிந்ததே ஒழிய அதை அவர்களாலே உணர முடியவில்லை, அதை அவர்களாலே பார்க்க முடியவில்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டுடைய காலகட்டத்தில் வந்தபோது அந்த சத்தம், அந்த வார்த்தை மாமிசமாகி இந்த உலகத்துக்குள்ளாக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக வந்து மறுபடியும் இந்த உலகத்தை விட்டு பரலோகத்திற்குள்ளாக எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பும் அந்த வார்த்தை மறுபடியும் விசிபிளாக பார்க்கக்கூடிய, பேசக்கூடிய, உணரக்கூடிய ஒரு சம்பவமாக இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் இருந்தது. அது மறுபடியும் தொடர்ந்து இந்த பெந்தெகோஸ்து நாளன்று அவர்கள் அந்த சத்தத்தை கேட்டார்கள், அதை உணர்ந்து கொண்டார்கள். அக்னிமயமாக இறங்கினது, அவர் மேலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார், அதை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். அந்த வந்த காற்றை பற்றினான உணர்வு அவர்களுக்குள்ளாக இருந்தது. அந்த காற்று என்ன ஒரு செய்தியை கொண்டு வந்தது? அன்றைக்கு மேலறையில் உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த அக்னிமயமான
அந்த வெளிச்சம் எதை அவளுக்குள்ளாக தூண்டுதல் ஏற்படுத்தி கொடுத்தது என்பதெல்லாமே அன்றைக்கு அவர்களாலே பார்த்தார்கள், பேசினார்கள், உணர்ந்து கொண்டார்கள். பழைய ஏற்பாட்டினுடைய காலகட்டத்திலே அது மறைக்கப்பட்டிருந்தது. இன்விசிபிள் பிகமே விசிபிள் என்று சொல்வதை போல மறைக்கப்பட்ட ஒன்று பழைய ஏற்பாட்டுடைய காலத்திலிருந்து புதிய ஏற்பாட்டுக்குள்ளாக வந்தபோது அதை எல்லோருமே பார்த்தார்கள், அதை எல்லாருமே கண்கூடாக பார்த்தார்கள், அந்த வார்த்தையோடு கூட பேசினார்கள், அதை எல்லாவற்றையும் உணர்ந்தார்கள். வானத்திலிருந்து அக்கினிமயமான நாவும் பலத்த காற்றும் அடித்து இறங்கினதை அவள் மேல் முழுமையாக பிரகாசித்தது. பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். இறங்கின போது அவளுக்குள்ளாக ஏற்பட்ட மாற்றம் எல்லாம் என்னென்ன நடைபெற்றது? அவளுக்குள்ளாக மறுபடியுமான எந்த விதமான உந்துதல் வந்தது? அவளுக்குள்ளாக ஏற்பட்டிருக்கக்கூடிய நிகழ்வு என்ன? அந்த அக்கினிமயமான நாவு பேசின நாவும் பலத்த காற்றும் என்ன செய்தி அவளுக்குள்ளாக கொடுத்து மறுபடியும் இந்த உலகத்துக்குள்ளாக நீங்கள் புறப்பட்டு போய் எதை செய்ய வேண்டும் என்று சொன்னினது என்பதை பற்றி எல்லாமே நாம் திருமறையில நாம் பார்க்க முடியும். காரணம், இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் தரப்பட்டிருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய பாவங்கள் எல்லாம் அறிக்கை செய்து கல்வாரி சிலுவிலே சிந்தின இரத்தத்தின் வழியாக நம்முடைய பாவம் எல்லாம் கழுவப்பட்டது என்கின்ற உணர்வு எனக்குள்ளாக வந்ததோ, என்றைக்கு நான் மீட்கப்பட்டு விட்டேன், நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், என் பாவத்துடைய அடிமைத்தனத்து நான் மீட்டெடுக்கப்பட்டேன் என்கின்ற உணர்வும் கடவுளுடைய தூண்டுதலும் எனக்குள்ளாக எப்பொழுது வந்ததோ அன்றைக்கு எனக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் வந்து விட்டார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக இப்பொழுதும் இயங்கிக் கொண்டே தான் இருக்கிறார். பரிசுத்த ஆவியார் நம்மோடு கூட பேசிக்கொண்டே தான் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பலவிதமான உயர்வுகளையும் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பல்வேறு விதமான மாற்று சிந்தனைகளும் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்று உருவாக்கங்களும், இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஏற்பட்ட ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் ஒவ்வொரு நிமிஷத்திலும் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுமே பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உள்ளத்தில் இருந்து தொடர்ந்து கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து கிரியை செய்து கொண்டே இருக்கிறார் என்கிறதை மறுபடியுமாக நம்முடைய வாழ்க்கையில சிந்தித்து பார்க்க வேண்டும், அதை நினைவு கூற வேண்டும். ஒருவேளை இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்று சொல்லுகின்ற முற்றிலுமாக மாற்றப்படாத ஒரு நிலை இல்லை என்றால், இந்த பெந்தகோஸ் திருநாளிலே அப்படிப்பட்ட ஒரு மாற்ற செய்யப்பட்ட அனுபவங்களை நீங்களும் நான் அதை கண்டுபிடித்து நமக்குள்ளாக இருக்கக்கூடிய பழைய நிலை எல்லாமே கடத்தி வேறொரு இடத்துல தூக்கி எறிந்துவிட்டு புதிதாக நம்முடைய வாழ்க்கையில் இயங்கிக் கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவரை மறுபடியும் நீங்கள் நானும் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய வாஞ்சியை தான் இந்த பெந்தகோஸ் நாளன்று ஒரு மிகப்பெரிய சகாப்தத்தையும் ஒரு பெரிய மாற்றத்தையும் ஒரு பெரிய அதிர்வுகளையும் அந்த நாளிலே ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறதை நாம் இந்த நாளிலே சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். ஆகினாலே இந்த டே ஆஃப் பெந்தகோஸ் திருநாள் என்பது மிக மிக ஒரு முக்கியமான ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில். ஒருவேளை யூதருடைய காலகட்டங்களில் அது சிறப்பாக கொண்டினார்கள். 7 வார பண்டிகைகளாக அது கொண்டாடினார்கள். 7 வார பண்டிகைகளாக கொண்டு முடிக்கப்பட்ட பின்பு கடவுள் அவளுக்கு கொடுத்ததை முதல் காணிக்கையாக கொண்டு போய் அதை படைப்பார்கள். கொடுக்கப்பட்ட பின்பது அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு காணிக்கை வாழ்க்கையில் மிகவும் ஒரு பழங்களை கொடுத்தார்கள், பயிர்களை கொடுத்தார்கள். கடவுள் எங்களுக்கு கொடுத்ததை நாங்கள் மீண்டும் உங்களுக்கு கொடுத்திருக்கிறோம் என்கிறதை பொருளாக கொடுக்கப்பட்ட பின்பு மறுபடியும் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அது பெந்தகோஸ் நாளாக வந்திருக்கிறதை நாம் இந்த நாளிலே நினைத்து நாம் பார்க்க வேண்டும். ஆகினாலே இந்த நாள் நமக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு தலைப்பு, த கம் ஹோலி ஸ்பிரிட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் த்ரூ ஹோல் கிரியேஷன். பரிசுத்த ஆவியானவரே நீர் வாரும், தூய ஆவியானவரே நீர் வாரும் என்று மறுபடியுமாக நமக்குள்ளாக வந்து இறங்கியிருக்கிற ஆவியானவரை மீண்டுமாக நாம் அனல் மூட்டி எழுப்பி நமக்குள்ளாக மறுபடியுமாக இந்த ஆவியானவர் என்கிறவர் ஒரு சாதாரணமாக எரிந்து கொண்டிருக்கக்கூடிய நெருப்பை போல் அல்ல, அது மறுபடியுமாக கொழுந்து விட்டு எரிய வேண்டும், மறுபடியுமாக பிரகாசமாக எரிய வேண்டும், என் வாழ்க்கையில் மறுபடியும் புது வெளிச்சத்தை கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு அனுபவத்தை மீண்டுமாக இந்த நாளிலே சிந்திக்க போகின்ற திருமறை பகுதியினுடைய வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் மீண்டுமாக தட்டி எழுப்புகின்ற ஒரு நிகழ்வாக இந்த 3 தலைப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த 3
கேட்ட இந்த 3 பகுதியின் அடிப்படையிலே நாளுடைய கடவுளுடைய செய்தியை சிந்திக்க நான் மீண்டுமாக உங்களை அழைக்கின்றேன். நமக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு தலைப்பு ஏற்கனவே நான் சொன்னது போல டிரான்ஸ்ஃபர்மேஷன். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்று சொல்வது டு சேஞ்ச் சம்படி, டு சேஞ்ச் த ஹோல் கம்யூனிட்டி, ஒரு முழுமையாக சமூகத்தை மாற்றுவது. டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்று நாம் திருமுறையில் பார்க்கும் பொழுது இது இன்னொரு ரிசரக்ஷன், அது மறுபடியுமாக இன்னொரு மறு உயிர்த்தெழுதலை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆதிகால திருச்சபைக்கு பின்பதாக 13ஆம் 14ஆம் நூற்றாண்டு காலகட்டங்களில் ஏற்பட்ட அனுபவங்களை புராட்டஸ்டன்ட் சர்ச் மார்ட்டின் லூதர் அவர்கள் கொண்டு வரும்போது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வந்தார், ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வந்தார். இந்த உலகமே அந்த மறு உருவாக்கம், இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அடைந்தது. ஒரு நிலையிலே மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இனி அப்படி அல்ல, உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் முழுவதுமாக நீங்கள் மாற்றி எதிர்காலத்திற்கு வருகின்ற சந்ததிகளுக்கு உங்களுடைய வாழ்க்கையினுடைய சிந்தனைகளை நீங்கள் அவர்களுக்கு காணிக்கையாக கொடுக்க வேண்டும் என்கிறதை திருச்சபை வரலாற்றிலே மார்ட்டின் லூதர் அவர்கள் கொடுத்தார்கள். அதற்கு பின்பதாக திருச்சபை பல விஷயங்களிலே, பல நடைமுறைகளிலே பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டு வந்தது பின்பதாகத்தான் இன்றைக்கு நாமெல்லாம் புராட்டஸ்டன்ட் சபையாக இன்றைக்கும் ஆண்டவருடைய திருநாமத்தை, ஆண்டவருடைய வல்லமையை, ஆண்டவருடைய செய்திகளை, ஆண்டவருடைய வசனத்தை நம்முடைய வாழ்க்கையில் முழு மாற்றமாக பெற்று வாழ்வதற்கு கடவுள் கிருபை தந்திருக்கிறார். ஆகையினாலே டு சேஞ்ச் சம்படி டு கம்ப்ளீட்லி, முழுமையாக மாறுவது. இப்படித்தான் ஆண்டவர் பல நேரங்களிலே பல காரியங்களை நமக்காக தந்து கொண்டே வருகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அதனாலே இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், இதனுடைய மாற்று உருவாக்கம், இல்லை என்றால் முற்றிலுமாக மாறுவது என்கின்ற தலைப்பு கொடுக்கப்பட்ட அடிப்படையிலே கேட்ட 2 திருமறை பகுதியெல்லாம் எப்படி ஆண்டவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்தப்பட வேண்டும் விரும்புகிறார் என்பதை பற்றி இந்த நாளிலே நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். முதலாவதாக திருப்பிக் கொள்ளுங்கள், எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரத்திலே வசனங்கள் 24 முதல் 36 முடிய உள்ள ஒரு பகுதியை நாம் வாசிக்க நாம் பார்க்கிறோம். God's transformation of his people. கடவுள் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறார். ஒருவேளை தந்தை, மைந்தன், தூய ஆவியானவர், இந்த 3 பேர்களுமே ஒரே நிலையிலிருந்து ஒன்றை அடிக்கடி மட்டும் சொல்வது மட்டுமல்ல, ஆரம்ப காலம் முதற்கொண்டு இந்த உலகத்தின் முடிவு வரைக்குமாக உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் எப்பொழுதுமே நிலை கொண்டிருக்கக்கூடிய ஒரு சம்பவம் என்னவென்றால், முற்றிலுமாக நாம் மாறினவர்களாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி ஆண்டவர் மிக தெளிவாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். நாம் திருப்பிக் கொள்ளுங்கள், எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் வசனங்கள் உடைய பகுதியை நான் வாசிக்கிறேன். வசனங்கள் 25 25, 26, 27 வசனங்களை வாசிக்கிறேன். அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன், நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுதந்திரமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள் என்று ஆண்டவர் முதல் முறையாக கடவுள் தன்னுடைய மக்களுக்கு, இஸ்ரேல் மக்களுக்கு சொல்லுகின்ற ஒரு காரியத்தை பற்றி சொல்லுகிறார். So God's transformation is people. ஆண்டவர் எப்பொழுதுமே ஒரு செய்கையை தொடங்கும் போது முதலாவது நீங்கள் நான் சுத்தமாக இருக்கிறோமா என்பதை பார்த்து தான் ஒரு பெரிய விடுதலை மாற்றத்துக்குள்ளாக கொண்டு போவார். யோசுவாவுக்கு சொல்லுகிறார். யோசுவாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மதச்சுவரை போல் இருக்கிறது. எங்களுடைய முற்பிதாக்களுக்கு நீர் கொடுத்திருக்கக்கூடிய அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நிலத்தை நாங்கள் மறுபடியும் சுதந்திரிக்க முடியுமோ முடியாதோ என்பதை பற்றி எங்களுக்கு மிகவும் பயமாக இருக்கிறது. ஆகினாலே இந்த யோர்தான் நதி கரை புரண்டு ஓடுகிறது என்று அந்த மக்கள் மோசேயிடத்தில் சொன்னபோது மோசே ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறார், இந்த யோர்தான் நதி எங்கள் வாழ்க்கையில் மறுபடியும் முற்பிதாக்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இடத்தை நாங்கள் சுதந்திரிக்க முடியாமல் போய்விடுமோ என்று சொன்னபோது ஆண்டவர் சொல்லுகிறார், முதலாவது உங்களை நீங்களே பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். பியூரிஃபை யுவர்செல்ஃப். உங்களுக்குள்ளாக ஒரு முழு மாற்றம் ஏற்பட வேண்டும். ஆண்டவருடைய ஆவியானவர் எதை விரும்புகிறார், எதை வலியுறுத்தி சொல்லுகிறார்,
ஏற்கனவே உங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய மிகவும் ஒரு கிருமி நாசிகளைப் போல உங்கள் வாழ்க்கையில படிந்திருக்கக்கூடிய அழுக்குகள், மனத்தில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே மிகவும் எனக்கு எதிராக இருக்கிறது. நீங்கள் வேற்று தெய்வத்தினுடைய வழிபாட்டை பின்னணியமாக நீங்கள் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய மனம் சுத்தமாக இல்லை, தீய சிந்தனையாய் இருக்கிறது. உங்களுடைய காலடி வைத்திருக்கக்கூடிய பாத அடி சுவடுகளும் கூட அது பரிசுத்தமான நிலைமை இல்லாமல் போகிறது. ஆகினாலே உங்களுடைய முற்பிதாக்களுடைய இடத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், இந்த யோர்தான் நதியை நீங்கள் கடக்க வேண்டும் விரும்பினால், முதலாவதாக நான் உங்களுக்கு ஒரு கட்டளையை நான் கொடுக்கிறேன், அந்த கட்டளையை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி கடவுள் தன்னுடைய வல்லமையினுடைய செயல்பாட்டின் வழியாக யோசுவாவோடு கூட பேசுவார். உங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள் என்று. உடனடியாக யோசுவா ஓடி போய் சொல்வார், நீங்கள் எல்லாருமே பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். நாளை இந்த இடத்துல இடத்தை நீங்கள் சுதந்திரிக்க போக வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், யோர்தான் நதியை நீங்கள் கடந்து செல்ல வேண்டும் என்று விரும்பினால், முதலாவது நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி கடவுள் எப்பொழுதுமே விரும்புகிற ஆண்டவர். அந்த இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில என்ன பார்த்தீங்கன்னா, அவங்க எப்பொழுதுமே கடவுள் கொடுத்திருக்கிற முற்பிதாக்கள் கொடுத்திருக்கக்கூடிய இந்த இடம் இருக்கிறது அல்லவா, முற்பிதாக்களுக்கு சொல்லுவார், நான் உங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துடைய இடத்தை நான் கொடுப்பேன். அந்த இடம்தான் நம்முடைய வாழ்க்கையில சொத்து. இந்த இடத்தை நீங்கள் பண்படுத்திக் கொள்ளுங்கள், இந்த இடத்தை நீங்கள் பயிரிட்டுக் கொள்ளுங்கள், இந்த இடத்தில் நீங்கள் திராட்சை தோட்டங்களை நட்டுக் கொள்ளுங்கள் என்று கடவுள் ஒவ்வொரு கோத்திரங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இடம் இருக்கிறது அல்லவா, அந்த இடம் மிக மிக ஒரு முக்கியமாக இருக்கும். என்றைக்கு அவரெல்லாம் ஆண்ட விரோதமாக பாவம் செய்து அவர்கள் ஆண்டவருக்கு எதிர்மறையாக வாழுகிறார்களோ, அப்பொழுது இந்த இஸ்ரவேல் நாட்டை சுற்றிலுமாய் இருக்கக்கூடிய இடத்தில் வேறொரு நாட்டின் மக்கள் இஸ்ரவேல் மக்களை கொள்ளையிட்டு அவருடைய பயிரை அழித்து கடவுள் அவளுக்கு கொடுத்திருக்கூடிய இடத்தை அவர்கள் தங்களை ஆக்கிரமித்துக் கொள்வார்கள். அதனால இஸ்ரேல் மக்களுக்கு ரொம்ப பெரிய ஆசை என்ன கேட்டீங்கன்னா, இன்னைக்கும் அவங்களுடைய விருப்பம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய இடம் போயிடக்கூடாது, நம்முடைய வீடு போயிடக்கூடாது. கடவுள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த பூமியை அவர்கள் மிகவும் மதிப்பார்கள். பூமி தான் அவருடைய வாழ்க்கையினுடைய கடவுள் கொடுத்திருக்கிற சொத்து என்று நினைப்பார்கள். ஆகினாலே இஸ்ரவேல் மக்களிடத்தில் நீங்கள் எது வேண்டுமானால் வாங்கிவிடலாம், ஆனால் அந்த இடத்தை மட்டும் கொடுக்கவே மாட்டார். இன்றைக்கும் இஸ்ரவேல் நாடு போராடி கொண்டிருப்பது எதற்காக? நம்மை சுற்றிலுமாய் இருக்கக்கூடிய மற்ற எதிரி நாடுகள் எல்லாமே இஸ்ரவேல் நாட்டுக்கு சுதந்திரமான இடத்தை அவர் கொள்ளையடித்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான். இன்றைக்கும் கடந்த மாதத்தில் முன்பதாக இஸ்ரவேல் நாட்டினுடைய முதலமைச்சர், நாட்டினுடைய அமைச்சர் எல்லாம் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதி என்ன? நம்மிடத்திலிருந்து எதிரி நாடுகள் பிடித்து போயிருக்கூடிய இடத்தை நான் மீண்டுமாக உங்களுக்கு மீட்டு கொடுப்பது தான் என்னுடைய முதல் வாக்குறுதி என்று அவர் சொல்லிதான் பதவியேற்றி இன்றைக்கு அமர்ந்திருக்கின்றார். காரணம், எங்களுடைய முற்பிதாக்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இடம் எல்லாமே வேறு இடத்துல போய்விட்டது என்று சொல்லி, த ப்ராமிஸ் லேண்ட், கடவுள் கொடுத்திருக்கக்கூடிய இடம். ஆகையால் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வசனத்தை சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதை சொல்லுகிற பொழுது 24 வசனத்தை நீ பாருங்கள். எசேக்கியேல் 36:24, நான் உங்களை புறஜாடத்திலிருந்து அழைத்து உங்களை சகல தேசங்களிலும் சேர்த்து உங்கள் சுய தேசத்திற்கு உங்களை கொண்டு வருவேன். எல்லாருமே ஆல் ஸ்கேட்டர், எல்லாமே சிதறடிச்சிட்டாங்க, எல்லாம் அவங்க ஊர் நாடுக்கு ஓடிட்டாங்க. அவ்வளவு வேறொரு நாட்டின் மக்கள் இஸ்ரவேலுடைய இடத்தை சுதந்திரித்துக் கொண்டார். ஆண்டவர் கொடுக்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் ப்ராமிஸ், முதலாவது வாக்குத்தத்தம் என்ன தெரியுங்களா? இந்த இடத்தை நான் மறுபடியும் நான் கொடுப்பேன். உன்னுடைய முற்பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்திருக்க தேசத்தை மறுபடியும் சொந்த தேசத்தை நான் கொடுப்பேன். நீங்க கால் வைத்து மிதித்தீர் அல்லவா, அது என்னுடைய இடம். என்னை இந்த இடத்தில் வைத்து உங்களை நான் பார்க்கிறேன். இன்றைக்கு நீங்க இடம் இல்லாமல், பயிரிடப்பட முடியாமல், பயிர் விளைவிக்க முடியாமல் கஷ்டப்பட்டு வேறொரு நாட்டினுடைய எதிரின் மக்களிடத்தில் நீங்கள் சிறைபிடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். மறுபடியும் அங்கிருந்து உங்களை சிறையிலிருந்து நான் மீட்டெடுத்துக் கொண்டு வந்து சொந்த தேசத்துக்கு கொண்டு வந்து நான் உங்களை கொண்டு வந்து சேர்ப்பேன். அப்படி என்றால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று. என்ன சொல்லுகிறார்? நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் செழிப்பேன். யூத மக்களுடைய முறை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆசரிப்பின் கூடாரத்தில் மோசேவுக்கும் அங்கே இருக்கக்கூடிய ஆரோனுக்கும் கடவுள் சொல்வார், நீங்கள் இந்த கேம்ப் முழுவதுமா எல்லா பக்கமும் நீங்கள் போய்விட்டு வந்துவிட்ட பின்பு நீங்கள் ஆசரிப்பின் கூடாரத்துக்குள்ளாக
ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ளாக வருகிற பொழுது நீங்கள் உங்களுடைய கைகளையும் கால்களையும் கழுவ வேண்டும் என்று சொல்வது மோசேயுடைய சட்டம். நீங்கள் சுத்தமாக இருக்கணும், உங்களை கைகளை கழுவ வேண்டும், கால்களை கழுவ வேண்டும் என்பதை பற்றி நாம் என்னாகும் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 5-7 முடிய ஒரு வசனம் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. எப்பொழுதுமே ஆண்டவருடைய பார்வையிலே அவன் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒரு காரியத்தை பற்றி சொல்லுகிறார். நான் உங்களை சுத்தமான ஜலம் தெளிப்பேன், நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள். எவ்வளவு ஆண்டவர் கருசனை உள்ளவராயிருக்கிறார். அவருடைய ஆவியானவர், கடவுளுடைய வல்லமை என்பது என்னுடைய ஜனத்துக்குள்ளாக இருக்க வேண்டும். தன்னுடைய சாயல் வழியாகவே கடவுள் படைத்திருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே இன்னைக்கு அசுத்தம் இல்லாமல் போய்விட்டார்களே, அசிங்கமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, மிகவும் ஒரு அதிகமான கிருமிகளை கொண்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, தீமையான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே. ஆகினாலே இவை எல்லாவற்றையும் நான் உங்களை சுத்தமாக்கி பரிசுத்தப்படுத்தி உங்களுடைய சிந்தனை எல்லாம் நான் தூய்மையாக்கி என் சொந்த பூமிக்குள்ளாக கொண்டு வந்து வைப்பேன் என்று சொல்லுவதற்கு காரணம் என்ன? இது கடவுளுடைய பூமி. மோசேவுக்கு ஆண்டு சொல்கிறார், நீ கால் வைக்கிறது என்னுடைய பரிசுத்தமான பூமி, உன் பாதரட்சி அவிழ்த்து போடு. நீ நிற்கிற பூமி இருக்கிறது அல்லவா, அது என்னுடைய இடம், நான் பரிசுத்தமாய் இருக்கிறேன். நீ நிற்பதும் வாழ்வதும் சுதந்திரமாய் இருப்பதும் எல்லாமே உன்னுடையதல்ல, இதெல்லாமே என்னுடையது. ஆகினால என்னுடைய இடத்திலே வந்து இருக்க வேண்டும் என்று சொன்னால் நான் என்ன விரும்புகிறேனோ அதைத்தான் நீயும் உன் வாழ்க்கையை கடைபிடித்தாக வேண்டும் என்பதை பற்றி எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் உரைத்து சொல்லுகிறது என்னவென்றால், நான் உடைய கைகளையும் கால்களையும் அசுத்தமாயிருக்கிறவெல்லாம் நான் உனக்கு சுத்தமாக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் மிக தெளிவாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவது சொல்லுகிறார், உங்களுக்கு நலமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாமிசம் எடுத்து போட்டு சதையான இருதயத்தை நான் கொடுப்பேன் என்று ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார். 27ஆம் வசனம், உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன் என்று ஆண்டவர் மறுபடியுமாக சொல்லுகிற ஒரு திருமுறையை நீங்கள் பார்க்கலாம். இதைவிட ரொம்ப இந்த இன்வோர்ட் உள்ளான ஒரு மனமாற்றம், உங்களுடைய இருதயம் எல்லாம் எப்படி இருக்கிறது எனக்கு நன்றாக தெரிகிறது. ஒருவேளை நீ வேண்டுமானால் உன்னுடைய இருதயத்தை குறித்து நீ நல்ல முறையாக நல்ல ஒரு மதிப்பீடு செய்து வைத்துக் கொண்டிருக்கலாம். என்னுடைய இருதயம் எல்லாம் நன்றாக இருக்கிறது, என்னுடைய பேச்சுக்கள் எல்லாம் நன்றாக இருக்கிறது, என் சிந்தனைகள் எல்லாம் நன்றாக இருக்கிறது, என்னுடைய நடைமுறைகள் எல்லாம் நன்றாக இருக்கிறது என்று வேண்டுமானால் நீ வேண்டுமானாலும் அதை உனக்குள்ளாக மதிப்பீடு வைத்துக் கொண்டு அதை நன்றாக இயங்கிக் கொண்டிருக்கிறது என்கிறதை பற்றி நீ சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனால் என்னுடைய பார்வையை நான் உன்னுடைய இருதயத்திலே பார்க்கும் பொழுது உன்னுடைய இருதயம் கல்லான இருதயமாக இருக்கிறது, கடினமான இருதயமாக இருக்கிறது, உங்களுடைய இருதயம் கசப்பான இருதயமாக இருக்கிறது. அதையும் நான் மாற்றுவேன். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிய ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாமிசம் எடுத்து போட்டு சதையான இருதயத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன். இந்த சாஃப்ட்னஸ், நல்ல இருதயம் என்பது என்ன? ஆண்டவருக்குள்ளாக பரிசுத்தமாக இருக்கக்கூடிய இருதயத்தை நான் கொடுப்பேன். கடவுள் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். காரணம், அவர் தம்முடைய பிள்ளைகள் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று விரும்புகிற ஆண்டவராக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அதனால நம்முடைய வெளிப்புற தோற்றம் பார்ப்பதுக்கு நன்றாயிருக்கும். ஒரு மனிதனையோ இல்லை என்றால் நமக்கு நன்றாக விருப்பம் உள்ளவரிடத்துல பேசுகிற பொழுதோ, நம்முடைய நண்பர்களையோ இல்லை என்றால் நாம் பணியாற்ற இடங்களிலேயோ, ஒருவேளை நம்முடைய திருச்சபையிலையோ நம்முடைய சமூகங்களிலே வெளிப்புற தோற்றம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே ஜொலிக்கும், அப்படியே ரொம்ப அழகாய் பேசுவாங்க, அழகான வார்த்தை உச்சரிப்பார்கள், நவமாக பேசுவார்கள், கண்களிலே பேசுவார்கள், கைகளினாலே தன்னுடைய வாழ்க்கையை இயக்கி காண்பிப்பார்கள். ஆனால் உள்ளம் பார்த்தீங்கன்னா மிகவும் கரை புரண்டு ஓடிக்கொண்டிருக்கூடிய மிகவும் அழுக்கான ஒரு இருதயமாக இருக்கிறது என்பதை ஆண்டவர் வெளிப்படையாய் சுட்டி காட்டுகின்றார். உன்னுடைய இருதயம் என்பது கடினமான இருதயமாக இருக்கிறது. பார்ப்பதற்கும் நன்றாகத்தான் இருக்கிறது, பேசுவதற்கு நன்றாகத்தான் இருக்கிறது. ஆனால் உன்னுடைய இருதயமோ மிகவும் கடினமாக இருக்கிறது என்பதை பற்றி ஏற்கனவே எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் ஒரு இடத்துல சொல்லியிருப்பார். திருப்பி பாருங்கள், எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம்
11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். எசேக்கியேல் 11:18. அவர்கள் அங்கே வந்து அதில் சீயென்றழிக்கப்பட்டத்தக்கதும் அருவறுக்கப்பட்டதுமாய் இருக்கிறதெல்லாம் அதிலிருந்து அகற்றுவார்கள். ஒரு மனிதனுக்குள்ளாக எப்படி ஒரு காயப்பட்ட ஒரு உடல் என்பது அழுகி போயிருக்கிறதோ அதுபோல ஒரு மனுஷன் இருக்கிறான் என்று சொல்கிறான். அவ்வளவு துர்நாற்றம் வீசுகிறவனாக, அவ்வளவும் கொடியவனாக இருக்கிறான் என்பது பற்றி சொல்லுகிறார். 19ஆம் வசனம், அவர்கள் என் கட்டளையின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவளுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர் உள்ளத்திலே புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவள் மாமசம் எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவளுக்கு அருவேன். காரணம், அந்த உடல் என்பது சீழ் பிடித்ததாக இருக்கிறது, சீரழித்து கொண்டிருக்கிறது. அதை முற்றிலுமாக நான் நீக்கி நல்ல இருதயத்தையும் புதிய ஆவியை நான் கொடுப்பேன். எப்படி சொல்லுகிறாரை பாருங்கள். அதற்கு சொல்லப்படுகின்ற அடுத்த வசனம், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாய். அப்படின்னா என்ன? அவங்கெல்லாம் என் பிள்ளைகள், நான் பெற்றெடுத்த என் பிள்ளை, என்னுடைய தொப்புள் கொடி உறவு என்று சொல்லுகிறார்களே, அந்த தொப்புள் கொடி உறவாக என்னுடைய சாயல் வழியாக என் பிள்ளையை நான் படைத்தேன், என் குடும்பத்தை படைத்தேன், என்னுடைய மூதாதைகளை நான் படைத்தேன். ஆனால் இன்றைக்கோ அவர்களுக்கு எனக்கு விரோதமாக ஒரு சீழ் பிடித்து திரிகிறதை போல ஒரு அசுத்தமான நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறபடினால இருதயம் எல்லாமே இன்னைக்கு கசப்படைந்து கசப்பாக சீரழிந்து கொண்டிருக்கிறதை என் கண் முன்னாக நான் பார்க்க முடியவில்லை. நிறைய பெற்றோர்கள் சொல்வார்கள், என் பிள்ளை இப்படி சீரழிஞ்சு போறதை நான் கண்ணால பார்க்க முடியும். ரொம்ப கஷ்டப்படுகிறான், ரொம்ப வேதனைப்படுகிறான், ரொம்ப துன்பப்படுத்தப்படுகிறான். என்ன செய்வதென்று எனக்கு தெரியாமல் நான் சஞ்சடைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிற பொழுது ஆண்டவர் சொல்கிறார், கவலைப்பட வேண்டாம். உன்னுடைய பிள்ளைகள் என்னுடைய பிள்ளைகள் என்பதெல்லாம் வேறு இனத்தவர்களாக சொல்லப்பட்டு சுட்டி காட்பது போல் அல்ல. எல்லாருமே என்னுடைய பிள்ளைகள். நான் அவர்களுக்கு புதிய ஆவியை நான் கொடுத்து, புதிய சிந்தையை நான் கொடுத்து, புதிய இருதயத்தை கொடுத்து நான் அழைத்து வருவேன், கல்லான இருதயத்தை நான் கொடுப்பேன் என்று 21ஆம் வசனம் பாருங்க. ஆனாலும் சீயென்று அழிக்கப்பட்டத்தக்கதாக அருவறுக்கப்பட்டதுமான தங்கள் இருதயத்தின் இச்சையிலே எவர்கள் நடக்கிறார்களோ அவருடைய வழியின் பலனை அவர்கள் தலையின் மேல் சுமர பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். முதல்ல ரொம்ப கண்டிப்பா பேசிட்டார். இதெல்லாம் பார்த்தோம் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளாக ஒரு மிகப்பெரிய நடுக்கம் வந்துருச்சு, ஒரு அதிர்வு வந்து விட்டது. இனி என்ன செய்ய போகிறோமோ, எதிர்காலம், வாழ்வு, சூழல், பயிரிடப்படுகின்ற தொழிலெல்லாம் அழிக்கப்பட்டு விடுமோ என்று சொல்லுகிற பொழுது ஆண்டவர் மறுபடியும் சொல்ல, இல்லை, நான் உங்களுக்கு நல்ல இருதயத்தை நான் கொடுத்து சுத்தமாக்கி ஒரு புதிய ஆவியை கொடுத்து நான் உங்களை அழைத்து கொண்டு வந்து மறுபடியுமாக இந்த ப்ராமிஸ் லேண்ட் என்று சொல்லுகின்ற இடத்துல கொண்டு வந்து நான் வைப்பேன். காரணம், இந்த பூமி என்னுடையது, நீங்கள் என்னுடையவர்கள், நான் உன்னுடையவன் என்கின்ற உணர்வுகளை மறுபடியுமாக இந்த பூமியின் கீழாக வந்து நான் வந்து படைக்கும் போது இதை நான் பார்ப்பேன். ஆகையினால் இந்த பூமியில நீ இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த இடத்துல வந்து வாழ வேண்டும் என்று நீ விரும்பினால், உனக்குள்ளாக இருக்கக்கூடிய எல்லா விதமான தீமையான காரியங்களையும் நீ விட்டு ஒழிவதற்கு நான் உனக்கு உதவி செய்கிறேன், நான் உன்னை காப்பாற்றுகிறேன். நல்ல இருதயத்தை கொடுத்து, நல்ல எண்ணங்களை கொடுத்து, நல்ல வாழ்வாதாரத்தை கொடுத்து நான் வாழுகிற இந்த பூமியில மறுபடியும் இடத்தை கொண்டு வந்து நான் கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலியமாக நான் உங்களை ஏற்றுக்கொள்வதற்கு சித்தமுள்ளவனாக இருக்கிறேன் என்கின்ற ஒரு புதிய ஆவியை படைத்து அவளுக்கு தருகிறதை நாம் திருமுறையை பார்க்கிறோம். அதைத்தான் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் வசனங்கள் 26 முதல் 24 முதல் 36 முடிய நாம் அதை சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். அதனால நல்ல இருதயம், நல்ல ஆவி, நல்ல விதமான காரியத்தை ஆண்டவர் மிக தெளிவாக தந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இந்த உலகத்திலே வாழுகிற உங்களுக்கும் எனக்கும் எல்லாவற்றையும் நாம் எழுந்து போனாலும் ஆண்டவர் இந்த உலகத்திலே ஒரு நாளும் நம்மை கைவிடாத ஆண்டவராக இருக்கிறார். ஒருவேளை நீங்களும் நானும் தான் ஒருவேளை அவருக்கு விரோதமான தவறான காரியங்களை செய்திருந்தால் மீண்டுமாக நம்ம அழைத்து கொண்டு வந்து நல்ல இருதயத்தையும் நல்ல எண்ணங்களையும் நல்ல சிந்தங்களை கொடுத்து ஒரு புதிய ஆவியை தருகிறதற்கு ஆண்டவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவது திருமுறை பகுதி நம்முடைய தென்னிந்திய திருச்சபையில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பகுதி என்னவென்றால் அப்போஸ்தலர் அப்படிங்கிற புத்தகம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் ஒருவேளை
1 to 13 முடிய உள்ள பகுதிகள் எல்லாம் நாம் வாசிக்க கேட்டோம். இந்த பகுதி பரிசுத்த ஆவியானவர் தருகின்ற டிரான்ஸ்ஃபர்மேஷன், பரிசுத்த ஆவியானவர் தருகின்ற மாற்றுருவாக்கத்தின் மூலியமாக சீடர்கள் பெற்றுக்கொண்ட அனுபவம் என்ன, ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. ஏற்கனவே நாங்கள் சொன்னது போல இந்த பகுதியை நீங்கள் படித்து நீங்கள் அடிக்கடி வீட்டில் நீங்கள் படித்து பார்க்க வேண்டும். இது கிறிஸ்தவ வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான ஒரு பகுதி. இந்த அப்போஸ்தலருடைய காலகட்டத்தில் பெந்தகோஸ்த் அனுபவத்துக்கு பின்பதாகத்தான் திருச்சபை இன்றைக்கு வரும் நடந்து கொண்டே இருக்கு. அங்கே நடந்த சம்பவம் ஏற்கனவே எனக்கு சொன்னது போல ஒரு பலத்த காற்று, அக்னிமயமான நாவு, பல பாஷைகளிலே அவர் எல்லோருமாக பேசினார். இந்த சம்பவம் அன்றைக்கு நடைபெற்றிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொண்டோம். இதற்கு முன்பதாக நடந்திருக்கக்கூடிய அனுபவம் என்ன என்பதை ஒரு சின்ன ஒரு முன்னுரை நான் என்று சொல்லுகிறேன். இயேசுவான உயிர்த்தெழுந்தல் என்பதாக உயிர்த்தெழுந்து விண்ணுக்கு ஏறின உடனே அந்த 40 நாட்கள் அன்றைக்கு ஒரு ஊரடங்கு சட்டம் இருந்தது. இன்னைக்கு நாம் எப்படி ஊரடங்கு சட்டத்தில் இருக்கிறோமோ நாமும் கிட்டத்தட்ட ஒரு 50 நாட்களும் நாமும் இப்படித்தான் ஊரடங்கு சட்டத்துக்குள்ள தான் இருந்தோம். இயேசுவானவர் அன்றைக்கு வாழ்ந்த காலகட்டம் ஏற்கனவே நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லுவது இந்த காலனி ஆதிக்கம். ஆக இயேசுவானவரை எப்படி பிடிக்கலாம், எப்படி சிறைபிடிக்கலாம் என்று திட்டமிட்டு ஒரு இடத்துல கூடி வந்தபோது ஆண்டவர் எங்கே அடிக்கடி போவார் என்பதெல்லாமே சீடருடைய பின்னணியில் கண்டுபிடிக்கப்பட்ட பின்பு கடைசியாக கெத்செமனே தோட்டத்திற்கு அவர் போவார், அங்கே சிறைப்பிடித்து விடலாம் என்று முடிவு செய்தார்கள். இயேசுவை சிறைப்பிடித்து விட்டார்கள். முடித்தவுடனே பஸ்கா பண்டிகை வந்தது. இயேசுனுடைய பாடு மரணம் நடந்த நிகழ்ச்சினாலே அந்த கிட்டத்தட்ட ஒரு 50 நாட்கள் அன்றைக்கு அந்த பாலஸ்தீனம் முழுவதுமாக, அந்த எருசலேம் முழுவதுமாக யாரும் வெளியே செல்ல முடியாது, வெளியிருந்து யாரும் உள்ளே செல்ல முடியாது. ஆனால் இயேசுவானவர் மட்டும் பல இடங்களிலே காட்சி கொடுத்து கொண்டே இருந்தார். ஒரு சில இடங்களிலே காட்சி கொடுக்கும் பொழுது கதவு பூட்டப்பட்டிருக்கக்கூடிய கதவின் வழியாக உள்ளாக ஊடுருவி சென்று உங்களுக்குள்ளாக வந்து அவருக்குள்ளாக போய் சென்று உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று அவர் சொன்னார். எப்படி வந்தார், எப்படி போகிறார் நம்மளுக்கெல்லாம் பெரிய தெரியும். காரணம், இவருக்குள்ளாகவே வீட்டுடைய கதவை வீட்டில் உட்கார்ந்து பூட்டி கொண்டு வீட்டில் உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காரியத்தை பற்றி நான் பார்க்கிறோம். ஆக இந்த உயிர்த்தெழுந்த அந்த சம்பவம் எல்லாமே நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆகினால இவர்கள் வெளியே செல்ல முடியாத ஒரு காரணத்தினால்தான் இவர்கள் வீட்டுக்குள்ளாகவே ஒருவேளை உள்ளே உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நான் பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லிட்டு போனாரு, நான் மறுபடியும் வருவேன், நான் மறுபடியும் வருகிற வரைக்கும் நீங்கள் எருசலேமிலேயே நீங்கள் தங்கியிருங்கள். இயேசுவான உயிர்த்தெழுந்த பின்பதாக ஏற்கனவே சீடர்களுக்கு சொன்னதை போல நான் உயிர்த்தெழுந்த பின்பதாக கலிலேயாவுக்கு நான் போய்விடுவேன். காரணம், இயேசு கிறிஸ்துடைய திருப்பணி என்பது கலிலேயாவிலிருந்து தொடங்கி எருசலேம் வரைக்குமாக தன்னுடைய ஊழியத்தை செய்தார். இவர்கள் நீங்கள் எருசலேமிலே தங்கியிருங்கள் என்று சொல்லுவதற்கு காரணம் என்னவென்றால், இந்த பெந்தகோஸ்து திருநாள் அனுபவம் வந்த பின்பதாக நீங்கள் எருசலேமிலே இப்படிப்பட்ட ஒரு செய்தியை கேட்டு பெந்தகோஸ்துடைய அனுபவங்களுக்குள்ளாக நீங்கள் கடன் வந்து உங்களுக்குள்ளாக ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்ட பின்பு எருசலேமில் இருந்து உலகம் எங்குமாக நீங்கள் சென்று என்னுடைய சுவிசேஷத்தை நீங்கள் அறிவிக்க வேண்டும் என்கின்ற ஒரு செய்தியை இயேசுவானவர்களுக்கு சொல்லிவிட்டு சென்றார். அதனால தான் சொல்லுவார், நீங்கள் எருசலேமில் தங்கியிருங்க. ஆகினால வீட்டுக்கு வெளியே வர முடியவில்லை, உள்ளேவே ஒளிந்து கொண்டிருந்தார்கள். வெளியே நாம் சென்று விட்டால் ஒருவேளை ரோம ஆட்சியில் இயேசு கிறிஸ்துவை விட்டு நாம் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறோமோ, ஒருவேளை நம்மை சிறைப்பிடித்து கொண்டு போய் விடுவார்கள் என்கின்ற ஒரு பெரிய அச்சம் அவளுக்குள்ளாயிற்று. ஆகினாலே அவர்கள் உள்ளே ஒளிந்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுது என்ன செய்கிறார்கள்? இந்த பெந்தகோஸ்துடைய அனுபவம் வந்தபோது அவளுக்குள்ளாக ஒரு பெரிய மாற்றம் வந்தது. அவர்கள் அந்த அக்னிமயமான நாவு வந்தது. பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் இறங்கினார். இறங்கின உடனே அவளுக்குள்ளாக ஒரு பெரிய மாற்றம் வந்தபோது அவளுக்குள்ளாக ஒரு பெரிய தைரியம் வந்துச்சு பாருங்க. யாருமே கட்டுப்படுத்த முடியாத ஒரு தைரியம் வந்தது. அந்த தைரியம் என்பது என்ன? ஒரு பிற மக்களோடு கூட சென்று சண்டை போட வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தைரியம் அல்ல. இனிமேல் நீங்கள் வீட்டுக்குள்ளாக உட்கார்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்கின்ற அடைத்து வைக்க முடியாத ஒரு நிலையிலிருந்து அந்த கதவெல்லாமே திறக்கப்பட்டு மேலறையெல்லாம் திறக்கப்பட்டு அக்னிமயமான அபிஷேகங்களினாலும் நாவுகள் கொண்டு வரப்பட்டு இனி நாங்கள் எல்லோருமே இங்கே கூடியிருக்கக்கூடிய அத்தனை சீடர்களுமே நாங்கள் தனியாக அல்ல, நாங்கள் எல்லோருமாக சேர்ந்து ஒரே இனத்தின் மக்களாக
ஒன்று கூடினவர்களாக ஒருமைப்பாட்டினுடையவர்களாக நாங்கள் வந்து இந்த இயேசுவை குறித்து ஒட்டுமொத்தமாக பாடு மரணங்களை குறித்து உயிர்த்தெழுதலை குறித்தும் நாங்கள் சுவிசேஷமாக சொல்ல வந்திருக்கிறோம். இதற்கு நாங்களே சாட்சிகள் என்று சொல்லி பேதுரு அன்றைய நாளிலே பிரசங்கம் பண்ணினார் என்பதை பற்றி நாம் திருமுறையில் என்ன பார்க்கிறோம். பேதுருவானவர் கிட்டத்தட்ட பெரிய பிரசங்கம் பண்ணுகிறார். ஒரு தைரியம் வந்தது. அதற்கு முன்பதாக பேதுருவுக்கு இவ்வளவு தைரியம் இல்லை. ஒளிந்து கொண்டவர்கள், மறுதளித்து வாழ்ந்தவர்கள், பழைய வாழ்க்கைக்கே போனவர்கள், மறுபடியும் நம்முடைய வாழ்க்கையெல்லாம் அழிந்து போய்விடுமோ என்று சொல்லுகின்ற ஒரு சூழல் ஏற்பட்ட பின்பு மேலறையில் உட்கார்ந்து கொண்டிருந்த போது பரிசுத்த ஆவியானவர் அக்னிமயமான நாவு எல்லோரும் வந்தபோது நிறைய பாஷைகளை பேசினார்கள், உணர்ந்து கொண்டார்கள். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்கின்ற அவளுக்குள்ளாக இருக்கக்கூடிய சில விஷயங்களை தட்டி எழுப்பி, நீ எருசலேம் நகரத்திற்குள்ளாக சென்று கலிலேயாவுக்கு அல்ல எருசலேமுக்குள்ளாக நின்று யார் யாரெல்லாம் உங்களை பார்த்து எதிர்த்து நின்றார்களோ, யார் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துடைய பாடு மரணத்துக்குள்ளாக அழைத்து கொண்டு போனார்களோ, யார் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாக செயல்பட்டு அவருடைய புரட்சி எதிர்மறையாக தடுத்து நிறுத்தினார்களோ அவரை குறித்து சாட்சி குறித்து, அவருடைய பாடு மரணத்தை குறித்து, உயிர்த்தெழுதலை குறித்து எருசலேமிலே நின்று 3000 பேர்கள் பேதுருடைய செய்தி நாளிலே மனம் திரும்பினார்கள். The transformation of the Holy Spirit. பரிசுத்த ஆவி அவளுக்குள்ளாக இருந்தது. பரிசுத்த ஆவி அவளுக்குள்ளாக மறுபடியுமாய் வந்தபோது அவர்கள் எல்லாமே ஒரு பெரிய மாற்றம் பெற்றார். யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. உன்னை நடு துண்டாக வெட்டி போட்டாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. என்னாலே வீட்டிற்குள்ளாக உட்கார்ந்து உறங்க முடியாது, எனக்குள்ளாக ஒளிந்திருந்து வாழ முடியாது, இயேசுவை பற்றி எனக்கு இனிமேல் சொல்லாமல் இருக்கவும் முடியாது என்று சொல்லுகின்ற கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வாய்ப்பை சுவிசேஷமாக பிரசங்கிக்கப்பட வேண்டிய ஒரு பெரிய ஆற்றலை இப்பொழுது நான் பெற்றிருக்கிறேன். என்னை கை செய்தாலும் பரவாயில்லை, அதை பற்றி எனக்கு கவலை என்று சொல்லி நேரடியாக அன்றைக்கு வாழ்ந்திருக்கக்கூடிய யூத சமய தலைவர்கள், ரோம ஆட்சியாளர்கள், அதிகாரமுக்குள் அத்தனை பேர்களை மத்து நேரடியாக ஒரு பெரிய ஒரு செய்தி சொல்லுகிறார். இந்த இயேசுவை நீங்கள் பிடித்து சிலுவிலே கொலை செஞ்சவங்க நீங்க தாயா அப்படின்னு தைரியமாக பேசுகிறார். இப்படி சொல்லுவதற்கு காரணம் என்ன? எங்கிருந்து ஒரு தைரியம் வந்தது? எப்படி ஒரு மாற்றம் வந்தது? டிரான்ஸ்ஃபர்மேஷன், த ஹோலி ஸ்பிரிட். கிறிஸ்துவுக்காக நான் சாக போறேன், கிறிஸ்துவுக்காக நான் சாட்சியா இருக்க போகிறேன் என்பதை பற்றி மிக பவுல் சொல்லுவார். பேதுரு சொல்லுவார் 2ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 32ஆம் வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் சாட்சிகளாயிருக்கிறோம். நான் பார்த்தேன், கண்ணால பார்த்தேன். அன்னைக்கு என்னால சொல்ல முடியவில்லை, நேரடியாக சொல்ல முடியவில்லை. காரணம், ஒரு பெரிய சட்டம் உள்ளடக்கி எங்களை அமிழ்த்தி வைத்திருந்தது. அவை எல்லாவற்றையும் நாங்கள் அமிழ்த்தி வாழ முடியாத அளவுக்கு இன்றைக்கு ஆவியானவர்களை தட்டி எழுப்பி மீண்டுமாக எழும்பு செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒரு பெரிய காற்றாற்று வெள்ளத்தை போல அன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் அவளுக்குள்ளாக தட்டி எழுப்பின பொழுது எல்லோருமே புறப்பட்டு வெளியே வந்து இந்த இயேசுவை குறித்து பிரசங்கம் பண்ணினார்கள். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது, மனம் திரும்புங்கள் என்று சொன்னார்கள். 41 வசனம் சொல்லுகிறது, அவர் வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள், ஞானஸ்தானம் பெற்றவர்கள் அன்றைக்கு ஏறக்குறைய 3000 பேர்கள் இருந்தார்கள். திருமறை ஆழமாக சொல்ல டிரான்ஸ்பர்மேஷன் ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கூடிய காரியத்தை நாம் மிக தெளிவாக பேசுகிறோம். அப்போஸ்தலர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். 13ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவோடு கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். எங்கேயா வந்துச்சு இவங்களுக்கு தைரியம்? மீன் பிடிக்கிறவனுக்கு எப்படி தைரியம் வந்தது? மீன் பிடிக்கிறவனுக்கு எப்படி வேத அறிவு வந்தது? மீன் பிடிக்கிறவெல்லாம் சாதாரணமாக நாம் எண்ணிக்கொண்டிருந்தோமே. ஒரு கடற்கரையில் தான் மீனை பிடிப்பதற்கு தானே தகுதி உள்ளவா இருந்தார்கள். இந்த பரிசுத்த ஆவியான மூலியமாக இவர்கள் இயேசுவோடு கூட இருந்தவர் என்று சொல்லுகின்ற வேறொரு அடையாளத்தை அவர்களுக்கு புகுத்தி பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை கண்டு இவங்கள் unqualified, uncivilized people become a knowledge and wisdom person through the Holy Spirit. பரிசுத்த ஆவியான் மூலமாக பேதுரும் யோவான் பேசுகிறது எங்கிருந்து வந்துச்சு இவங்களுக்கு என்று அன்றைக்கு எருசலேமிலே உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை மக்களும் பேசுகிறதை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். இந்த அளவுக்கு காரணம் என்ன?
அவளுக்குள்ளாக பெரிய மாற்றம் வந்தது. பவுலடிகளால் மிக தைரியமாய் பிரசங்கம் பண்ணினார். பேதுரு பேசுகிறார், யாக்கோபு பேசுகிறார், யோவான் பேசுகிறார், எல்லோருமே பேசுகிறார். ஆண்டவர் மறுபடியும் எருசலேமிலிருந்து தன்னுடைய திருப்பணியை துவங்குவதற்கு சுவிசேஷத்தின் பிறகு இந்த உலகத்தின் முடிவு வரைந்தும் நீங்கள் கொண்டு கடந்து சென்று பிதாகுமார் பரிசுத்த ஆவியின் நாமத்தால் ஞானஸ்தானம் கொடுத்து எல்லோருமே நீங்கள் சீடராக்குங்கள் என்று தான் சொன்னார். கிறிஸ்தவர்கள் ஆக்குங்கள் என்று சொல்லவில்லை, எல்லோருமே சீடர் ஆக்குங்கள் என்று சொல்லுகின்ற ஒரு செய்தியை சொல்லி முடித்தார். ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், அவளுக்குள்ளாக பெரிய மாற்றம் வந்தது. ஆச்சரியமாக இன்றைக்கு வரைக்குமாக அந்த பரிசுத்த ஆவியான் எல்லாருடைய மனதில், எல்லாருடைய நற்செய்தி ஆழத்திலே அன்றைக்கு விதைத்தபடினால் இன்றைக்கு உலகம் பரிசுத்த ஆவியான் மூலியமாக நிறைத்து ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்து, ஒரு தைரியத்தையும் உற்சாகத்தையும் ஒரு பெரிய மனமாற்றத்தையும் கொடுத்து இந்த உலகத்தில் சிறப்பாக கடவுள் பணியாற்றினார். நிறைய பேர்கள் அப்படிப்பட்ட ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறார். இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு 2000 ஆண்டுகளாக இதே இந்த கிறிஸ்தவம் ஆண்டுடைய திருப்பணி என்பது இந்த உலகம் முழுதுமாக பரவி இருப்பதற்கு காரணம் என்ன? உலகம் எங்குமாக எருசலேமிலிருந்து புறப்பட்டு போன செய்தி என்பது உலகம் எல்லாம் பரவி இருப்பதற்கு காரணம் என்ன? அக்கினிமயமான நெருப்புகளும் பரிசுத்த ஆவியான் சொல்லப்பட்டிருக்கிற காட்சிகளுமாக இன்றைக்கு உலகம் முழுதுமாக through the whole creation உலகத்தையே மாற்றினர். உலகத்தினுடைய அநேக மக்களுடைய கண்களை திறந்தது, அநேக மக்களுடைய படிப்பறிவை கொடுத்தது. அநேக மக்கள் தங்கள் வாழ்க்கையில் கலாச்சாரத்தை கற்றுக்கொண்டார்கள். உலகத்தின் அத்தனை மக்களும் இன்றைக்கு எழும்பி நிற்கிறார் என்று சொன்னால் only because of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் அந்த அளவுக்கு கிரியை செய்தார். ஒரு 500 ஆண்டுகள், ஒரு 600 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்திய தேசத்துக்கு வந்திருக்க அநேக மிஷனரிமார்கள் வந்தார்கள். அவங்களுக்கு படிப்பறிவு இருக்கிறது, ஆனால் மொழி தெரியாது. இங்கே வந்து மொழியை கற்றுக்கொண்டார்கள். அவர்கள் இங்கேருந்து வருகிற பொழுது நம்முடைய தமிழ் லாங்குவேஜ் ஃபாரின் லாங்குவேஜ், இங்கே வந்து தமிழை கற்றுக்கொண்டார்கள். தமிழை மொழிபெயர்த்தார்கள் வேதத்தில். வெளிநாட்டிலிருந்து அநேக மக்கள் மிஷனரிமார்கள் வந்தார்கள். ஆங்கிலத்தில் வழியாக ஹிந்தியை கற்றுக்கொண்டார்கள், மராட்டியை கற்றுக்கொண்டார்கள். வடகிழக்கு நாடுகளில் தங்கியிருந்து அநேக மக்கள் பேசுகிற மொழியை கற்றுக்கொண்டார்கள். அந்த அளவுக்கு வளர்ந்திருக்கக்கூடிய வேகம் எங்கிருந்து வந்தது? எதற்காக இப்படிப்பட்ட ஒரு பசையோடு கூட வாழ வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் எப்படி வந்தது என்றால் பரிசுத்த ஆவியானுடைய உந்துதல் அவளுக்கு கொடுக்கப்பட்டு அவள் சுவிசேஷமாய் பிரசங்கித்தார். ஒருவேளை இன்றைக்கு நமக்கு வேண்டுமானால் அது சாதாரணமாக இருக்கலாம். எனக்கு அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை. பரிசுத்த ஆவியான் நமக்குள்ள ஏற்கனவே இருக்கிறார். அவர் இருக்கிறவர் நம்முடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொண்டு வருவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். 2000 ஆண்டுகள் முன்பதாக அந்த கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்தி, அன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய மாற்றம் நம்முடைய மாற்றில் இருக்க வேண்டும். நீங்கள் நான் சொல்ல வேண்டும், இந்த இயேசுவுக்காக நான் சாட்சியை நிற்கிறேன். அவர் அன்றைக்கெல்லாம் வந்து சாட்சியை நின்றார். அதனால் தான் இன்றைக்கு ஒரு 300-400 ஆண்டுகளாக கிறிஸ்தவம், திருச்சபை, வரலாறு, சாட்சிகள், அனுபவங்கள் எல்லாமே இன்னைக்கு வளர்ந்து கொண்டே இருப்பதுக்கு ஒரே ஒரு காரணம், உலகம் எங்குமாக மிஷனரிமார்கள் சென்று அந்த ஆவியானவருடைய வல்லமையினாலே சுவிசேஷத்தை சொன்னார்கள் என்பதை பற்றி நான் பார்க்க முடியும். தமிழ்நாட்டுக்கு யார் வந்தான்னு தெரியும். கோயம்புத்தூருக்கு ஆடிஸ் வந்தார். இன்னைக்கு ஆடிஸ் வந்ததுனால தான் இன்னைக்கு ஆடிஸ் ஸ்ட்ரீட் என்று நாம் சொல்லுகிறோம். கல்வி நிறுவனங்களை நிறுவினார்கள், கிரேக்க மொழியை கற்றுக்கொண்டார்கள். ஒருவேளை நீங்கள் வில்லியம் கிளார்க் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அவர்கள் தனியாக பல மொழிகளை எல்லாம் கற்றுக்கொண்டார். வில்லியம் கேரி ஏற்கனவே வட இந்தியாவில் பல மொழிகளை கற்றுக்கொண்டார். நிறைய விஷயங்கள்லாம் நமக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. ராஜாராம் மோகன் ராய் தான் நம்முடைய வரலாற்று புத்தகங்களை படித்திருப்போம். சடிதி என்கின்ற ஒரு பெண் இறந்து விட்டால், பெண் கொடுமையிலிருந்து மறுபடியும் கணவன் இறந்து விட்டால், சதி என்கின்ற ஒரு தீயில விழுந்து பெண்ணும் மறித்து போய்விட வேண்டும் என்கின்ற முதலாக இப்படி நாட்டில் நடைபெற்றக்கூடிய அவலநிலை கண்டுபிடித்த வில்லியம் கேரி, அவருடைய நெருங்கிய நண்பர் ராஜாராம் மோகன் ராய். ஆனால் நாம் படிக்கின்ற பொழுது யாரை பற்றி தான் படிக்கிறோம்? ராஜாராம் மோகன் ராய் பற்றி தான் படிக்கிறோம். இதையெல்லாம் சட்டமாக கொண்டு வந்து அன்றைக்கு ஒரு பெரிய அவேர்னஸ் கொடுத்தவர் வில்லியம் கேரி. இப்படி பல சமூக மாற்றங்கள் எல்லாமே கொண்டு வந்ததுக்கு காரணம் பரிசுத்த ஆவியானுடைய ஒரு பெரிய மாற்றம். கடைசியாக யோவான் எழுதின சுவிசேஷம் 19-20 அதிகாரம் வாசிக்கிட்ட கடைசி பகுதி 20 அதிகாரம் வசனங்கள் 19. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே
சீஷர்கள் கூடி இந்த இடத்துல யூதர்கள் பயந்தனாலே கதவுகள் பூட்டப்பட்டிருக்கிற இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் வேண்டாம். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விழாவையும் காண்பித்தார். சீஷர் கர்த்தர் என்று சந்தோஷப்பட்டார். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பிதா என்னை அனுப்புவது போல நான் உங்களை அனுப்புகிறேன். அவர் உங்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் உங்களுக்கு மன்னிக்கப்படும். எவருடைய பாவங்கள் மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் உங்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். 3 சத்தியமான வார்த்தைகளை இயேசுவான் மிக தெளிவாக சொல்லுகிறதை நாம் இங்கே பார்க்க முடியும். 3 காரியங்களை சொல்லுகிறார். இயேசு மறுபடியும் அவரை நோக்கி, உங்களுக்கு சமாதானம், என் பிதா அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன். எவ்வளவு ஒரு பெரிய இன்டிமெசி, எவ்வளவு பெரிதான ஒரு ஆழ்ந்த உறவுகளை வைத்து சொல்லுகிறார். நான் அனுப்பல, எங்கள் அப்பா என்ன அனுப்பினாரோ அதே மாதிரி நான் உங்களை அனுப்புகிறேன். த கிரேட் கமிஷன் நிறைய ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார். அந்த இடத்துல கூட இயேசுவானவர் தன்னை மிகைப்படுத்தியதாக சொன்னதாக திருமுறை சொல்லவில்லை. என்னுடைய பிதா என்னை அனுப்பினதை போல. எப்படி அனுப்பினார்? இந்த பூமியில போய் சுவிசேஷத்தை சொல்லு. அந்த சுவிசேஷம் நற்செய்தி என்பது என்ன? யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் மிக தெளிவாய் சொல்வார். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வருகிற பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படியெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்துவார் என்பதை பற்றி இந்த 16ஆம் அதிகாரத்தில் சொல்வார். என் பிதா இந்த உலகத்தில் என்னை அனுப்பினது போல அந்த நற்செய்திங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, அவர் உங்களிடத்தில் அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் உலகத்தையும் கண்டித்து உணர்த்துவார். இதுதான் காஸ்பல். என் பிதா என்னை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவருடைய சீடர்களை அனுப்புகிறார். த ஃபர்ஸ்ட் ப்ராமிஸ். 2வது நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார். இந்த முதல் முறையாக கடவுள் ஜலத்தின் மீது அசைவாடி கொண்டிருந்தார். பரிசுத்த ஆவியானவர் முதல் சுவாசம் எங்க ஊதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? முதல் சுவாசம் எபிரேய மொழியில ருவாக் என்று சொல்லுவார். த விண்ட் அப்படின்னா அந்த காற்று ஒன்றை உயிர்ப்பிக்கும், இந்த காற்று ஒன்றை மறுரூபப்படுத்தும், இந்த காற்று ஒன்றை மறு உருவாக்கம் செய்யும். இந்த காற்று மறுபடியும் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உண்டாகும். இந்த உலகம் கடவுளுடைய படைப்பில் படைக்கும் போது ஒழுங்கில்லாமல் இருந்தது அப்படின்னு ஆரம்பிக்கும். கடவுள் இந்த உலகத்தை ஒழுங்குபடுத்தி படைத்தார் என்பதை பற்றி ஆதியாகமம் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தில் பார்க்கிறோம். இந்த உலகத்தில் கடவுள் ஒன்றை படைப்பதற்கு மனிதனை தன்னுடைய சொந்த சாயல் மூலியமாய் படைத்து அவன் நாசியில சுவாசத்தை ஊதினான். He's become a physical man. The second generation became the spiritual humanity. பரிசுத்த ஆவி முதல்ல காத்து ஊதும் போது ஒரு மனிதன் ஜீவ ஆத்மாவானான். ஒரு காத்து ஒரு உயிரை உயிர்ப்பித்தது. 2வது மறுபடியும் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியின் வழியே அவனுக்கு ஊதினான். ஊதி பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த காற்று உலகத்தை மறுபடியும் மறுசீரமைப்பு படைக்கப்படுவதற்கு ஆண்டவர் மறுபடியும் சீசன் மூலியமாக இந்த உலகத்திற்குள்ளாக சென்று நீங்கள் இந்த சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்று சொல்லுகின்ற 2வது காட்சி ஊதினார். 3வது, நீங்கள் யாரை மன்னிக்கிறீர்களோ அவர்கள் உங்களுக்கு மன்னிக்கப்படும் என்று சொல்கிறார். எவருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவருடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவளுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்று உலகத்தினுடைய கடைசி ஒரு வாக்குறுதியை சொல்லி அவளை கடந்து செல்ல கடவுள் கிருபை செய்திருக்கிறார். உலகத்தை ஆண்டவர் கையில் எடுத்துக்கொண்டு பரிசுத்த ஆவியின் மூலியமாக நம்மோடு கூட பேசி நம்மை ஒரு பெரிய மாற்று உருவாக்கம் செய்து பரிசுத்த ஆவியானவருக்காக நீங்கள் சாட்சியாயிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லி மறுபடியும் இயேசு கிறிஸ்து மூலியமாக நமக்கு மறுபடியும் பரிசுத்த ஆவியை ஊதி இந்த உலகத்தில் நீங்களும் நானும் ஒரு மாற்றம் பெற வேண்டும். அதுதான் இந்த பெந்தெகோஸ்து நாளுடைய ஒரு மிகப்பெரிய அனுபவம். அவருடைய அக்கினிமயமான நாவு, பரிசுத்த ஆவியானுடைய ஆற்றல் எல்லாவற்றையும் பெற்று நீங்கள் நான் கிறிஸ்துவுக்காக சாட்சியாக இருக்க வேண்டும். திருச்சபை சாட்சியாக இருக்கணும். ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பம் திருச்சபைக்கு சாட்சியாக இருக்கணும். ஒவ்வொரு குடும்பமும் கிறிஸ்துவுக்காக சாட்சியாக இருக்கணும். தனி மனிதனும் திருச்சபையுமாக இரண்டுமாக சேர்ந்து பரிசுத்த ஆவியான் மூலியமாக இந்த உலகத்துக்கு நீங்கள் நான் சாட்சியாக இருக்க வேண்டும் என்கின்ற
ஒரு செய்தி பெந்தெகோஸ்து நாளில் கொடுக்கப்பட்டிருக்கு மாண்புகளே. அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கை, நம்முடைய பழைய வாழ்க்கையை மாற்றி புதிய அனுபவங்களுக்குள்ளாக வந்து ஒரு புதிய வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டு கிறிஸ்துவின் வழியாக இந்த உலகத்தில் நீங்கள் நானும் உலகத்திற்குள்ளாக சென்று கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியின் மூலியமாக வெளிப்படுத்தி காண்பிக்க கடவுள் நம் அனைவருக்கும் கிருபை செய்வாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பின் பிதாவே, எங்களை மீண்டுமாக என்னுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். மட்டுமாக வழிநடத்தின ஆண்டவர், தொடர்ந்து எங்களை வழிநடத்து சுவாமி. நிறைய சம்பவங்களை எல்லாம் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். இருந்தாலும் பழைய நிலை எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. பழைய நிலையே நாங்கள் இருக்கிற பட்சத்தில் எங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமும் எங்கள் வாழ்க்கையில் கிடைக்காது என்பதையும் எங்களை கற்றுத் தருகிறேன். எங்களை அழைக்கிறேன், புதிய இறுதியை தருகிறேன், சதையான இறுதியை தருகிறேன், நம்முடைய சாயலையும் தருகிறேன் என்று சொல்லி அழைக்கின்ற பொழுது அந்த அழைப்பை நாங்கள் பெற்றவர்களாக இந்த உலகத்தில் உமக்கென்று நாங்கள் சாட்சியை வாழ பரிசுத்த ஆவியின் வழியாக இந்த உலகத்தில் எங்களுடைய எண்ணங்களையும் எங்களுடைய உள்ளங்களையும் எங்களுடைய செயல்பாட்டையும் இந்த உலகத்துக்கு நேராக நாங்கள் திருப்பி எங்களுடைய சமூக வாழ்க்கையிலையும் திருச்சபை வாழ்விலையும் எங்களுடைய குடும்ப வாழ்க்கையும் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் ஆண்டவரே இந்த உலகத்துக்கு நேராக பரிசுத்த ஆவியின் வழியாக பிரதிபலித்து காண்பிக்க ஆண்டவர்கள் காரணத்தான் வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் இப்படி கருத்தில் கொடுக்கிறோம். இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஒரு சில அறிவிப்புகள். நாளை காலை மாதத்தின் முதலாவது நாளாக இருக்கிறபடினாலே 1ஆம் தேதி காலை 7 மணிக்கு மீண்டுமாக நம்முடைய நேரடி மூலியமாக முகநூல் வழியாக காலை ஆராதனை காலை 7 மணிக்கு நடைபெறும் என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய ஊரடங்கு காரணத்தை நிமித்தமாக கடந்த சில நாட்களாக நாம் ஆலயத்திற்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. அது மறுபடியும் தொடர்கிறது என்று நான் நம்புகிறேன். ஆனாலும் கடந்த காலங்களிலே நம்முடைய சபைக்கென்று கட்டப்பட வேண்டிய சந்தா கார்டுகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இந்த வாரத்தின் நாட்கள் நீங்கள் யாராவது சப்ஸ்கிரிப்ஷன் சந்தாக்களை நீங்கள் கட்ட வேண்டும் விரும்பினால் காலை அலுவலகம் காலை 10 மணியிலிருந்து மாலை 5 மணி வரைக்குமாக திறந்திருக்கும். சந்தா கார்டுகள் உங்களுக்கு போடப்பட்டிருக்கிறது. அந்த சந்தா அட்டைகளையும் கார்டுகளையும் நீங்கள் எடுத்து செல்லுமாறு உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அதுக்குண்டான நீங்கள் தொகைகளையும் கட்டி முடிக்க உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்ல, கடந்த நாட்களிலே நம்முடைய ஆலயத்திலிருந்து கட்டப்பட வேண்டிய ஏலபாக்கி தொகைகள் அதிகமாக இருக்கிறது. ஆகினாலே சபை மக்கள் இன்னும் யாராவது தோத்தர பண்ணி ஏலபாக்கி ஆலயத்தில் எடுத்த ஏலபாக்கி ஏதாவது இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய ஆலய பொருளாளரை நீங்கள் சந்தித்து இந்த நெருக்கடியான காலகட்டத்திலே உங்களுடைய ஏலத்தொகைகளை நீங்கள் கட்டி முடிக்க உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஆகினாலே அது மறுபடியும் நீங்கள் காலம் தள்ள வேண்டாம். ஆகினாலே இந்த ஏலபாக்கிகளை வெகு சீக்கிரத்திலே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கட்டி முடிக்குமாறு உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆகினாலே வருகிற வார நாட்கள் ஆலயத்துடைய அலுவலகம் திறந்திருக்கும். காலை 9:30 மணியிலிருந்து மாலை 6 மணி வரைக்குமாக திறந்திருக்கும். சந்தா கார்டுகள் எடுத்து சப்ஸ்கிரிப்ஷன் கட்டுகிறவர்களும் ஏலபாக்கி நீங்கள் கட்டுகிறவர்களும் வார நாட்களில் வந்து நீங்கள் கட்டி முடிக்குமாறு உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். திருமண அறிக்கை. நமது சபையை சேர்ந்த காலம் சென்ற கே. ரவீந்திரன் அவர்களின் மகன் செல்வன் ஆர். விமல் என்பவரும், செட்டிப்பாளையம் CSI இயேசு ரட்சகர் ஆலயம் திருச்சபை சேர்ந்த காலம் சென்ற கே. முருகன் அவர்களின் மகள் செல்வி எம். வர்ஷினி என்பவரும் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார் என்பதை அறிவிக்கிறேன். இது இவர்களுக்கு 2ஆம் அறிக்கை. இவர்களை திருமணத்தின் வழியாக இணைக்கப்படக்கூடாதபடி நியாயமான தடை காரணம் யாராக இருந்தால் அது சபை குருவானவருக்கு எழுத்து மூலம் அறிவிக்கிறோம். வருகிற நாட்கள் பிறந்தநாள் மற்றும் திருமண ஆண்டு கொண்டாடுவதற்காக ஒரு சிறப்பு பாடல் பாடப்படும். அதற்கு முன்பதாக நாம் தொடர்ந்து ஜெபங்களை ஏறெடுப்போம்.
எங்கள் நேசிக்கு நல்ல பிதாவே உங்கள் நன்றி செலுத்துகிறோம். வருகின்ற காலங்களிலே பிறந்த நாள் கொண்டாடுகிறவர்களுக்கான ஜெபிக்கிறோம். கர்த்தர் புதிய ஆண்டுக்குண்டான ஆசீர்வாதங்கள், சந்தோஷங்களை, சமாதானத்தை கொடுக்க விரும்பித்தாரும். அதே போல் திருமண ஆண்டை கொண்டாடுகிற மக்களுக்கான ஜெபிக்கிறோம். கர்த்தர்களை ஆசீர்வதித்து இந்த புதிய ஆண்டுக்குண்டான குடும்ப வாழ்க்கையிலும் சந்தோஷம், சமாதானத்தை கொடுக்க கர்த்தர் விரும்பித்தார். இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மீண்டுமாக நாம் கீர்த்தனையிலே 98வது கீர்த்தனை பாடுவோம். கீர்த்தனை 98வது கீர்த்தனை.
ஜெபம் செய்வோம். அனைத்து நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் காரணமாக இருக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே, இம்மாதத்தினுடைய கடைசி நாளையும் ஓய்வு நாளையும் நாங்கள் பார்க்க ஆண்டவர் கொடுத்த வாய்ப்புக்காக நடத்துகிறோம். இந்த மாதம் முழுதுமாய் கர்த்தர் கிருபையினாலே எங்களை வழிநடத்தி நடத்துகிறோம். பல்வேறுமான சிரமங்கள், பாடுகள், பலவீனங்கள், உடைந்து போன நிலை எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் மீண்டும் எங்களை மீட்டெடுத்து இப்படி சமூகத்தில் எங்களை அடைத்து வந்தமைக்காய் நாங்கள் கோடான கோடி நன்றியும் துதியும் ஸ்தோத்திரம் இருக்கிற சுவாமி. கர்த்தர் நல்லவராயிருந்து எங்களை வழிநடத்துவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒருவேளை ஆண்டவரே, இந்த ஒரு சூழ்நிலையில் கூட நாங்கள் இந்த வழிபாட்டை நாங்கள் நேரடியாக ஒரு சில மக்களாக நாங்கள் ஜெபிக்க உம்மை குறித்து நாங்கள் அறிந்து கொள்ள நீ தந்த கிருபைக்காய் நன்றி பாராட்டுகின்றோம். ஆண்டவர் தாமே குறிப்பாக இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் உங்களுடைய வெளியேறப்பட்ட திருப்பெயரினாலே நாங்கள் வாழ்த்தி ஆஸ்வதிக்கிறோம். பலவீனமாக இருக்கிறவர்கள், சுகவீனமாக இருக்கிறவர்கள், கஷ்டப்படுகிற மக்கள், பாடுபடுகிற மக்கள், துன்பங்களிலேயும் துயரங்களையும் ஆண்டவரை துவண்டக்கூடிய மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எல்லாருக்கும் வேண்டிய நல்ல கிருபையும் சுகத்தையும் பலத்தை தந்து தொடர்ந்து வழிநடத்த கர்த்தர் கிருபை தாரும். குறிப்பாக ஆண்டவரை பலவீனமாக இருக்கிற இல்லத்தில் மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்டு ஆண்டவரை சிகிச்சை பெற்று வருகிற மக்களுக்காக கூட ஆண்டவரை நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தரோட வேண்டிய நல்ல சுகத்தையும் பலத்தையும் தர ஆண்டவர் தாமே கிருபை தாரும். குறிப்பாக ஆண்டவரை படிக்கின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். 10th ஸ்டாண்டர்டுக்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகளை நீதாமே பாதுகாத்து நல்ல ஞானத்தையும் கிருபை நீதாமே தந்தரல வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம். பல்வேறு நிலைகளிலே உழைக்கிற மக்கள், பாடுபடுகிற மக்களையும் நாங்கள் நினைக்கிறோம். சிறு தொழில் செய்கிறவர்கள், குறு தொழில் செய்கிறவர்கள், வியாபாரம் செய்கிறவர்கள், தொழில் செய்கிறவர்கள், பல துறைகளிலே பணியாற்றி கொண்டிருக்கிறவர்கள் என்று பல நிலையிலே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே, பல்வேறுமான கஷ்டமான சூழ்நிலையும் இப்படிப்பட்ட ஒரு காலங்களிலே கஷ்டப்பட்டு வாழுகிற மக்கள், ஊதியம் இல்லாத ஒரு மக்கள், உணவு கிடைக்காத ஒரு மக்கள், ஆண்டவரே பல விதமான இடங்களிலிருந்து வேறொரு இடத்திற்கு புறப்பட்டு செல்லுகிற மக்கள் என்று பலதரப்பட்ட மக்களை நாங்கள் இந்த கடினமான காலங்களில் நினைவு கூறுகிறோம். ஆண்டவர் தாமே எல்லாருக்கும் வாழ்வளிக்கிற கடவுள் நீர், எல்லாருக்கும் வேண்டிய நல்ல உணவையும் கிருபையும் சுகத்தையும் கொடுக்கிறவராக இருக்கிறபடினாலே எல்லாருக்கும் வேண்டிய நல்ல உடல்நலத்தையும் சுகத்தையும் பலத்தையும் பாதுகாப்பையும் கொடுக்கிறதோடு மட்டும் இல்லாமல் ஆண்டவர் எல்லா மக்களுக்கும் நல்ல வாழ்வாதாரத்தோடு உணவு கிடைக்க ஆண்டவர் தாமே கிருபை தர வேண்டும் ஜெபிக்கிறோம். பழையபடி மீண்டுமாக தொழில் துவங்கவும், இதில் எந்த ஒரு தடையில்லாதபடிக்கு வியாபாரம் நடைபெறுவதற்கும், இதற்கென்று ஊரடங்கு தளர்வுகள் தளர்த்தப்படவும், இயல்பு நிலைக்கு மீண்டுமாக திரும்புவதற்கும், கையினுடைய பிரயாசங்கள் சம்பாதிக்கவும், உழைக்கவும், பிழைக்கத்தக்கதாக ஆண்டவர் தாமே நீர் அனுகூலமாக்கி நீர் தர வேண்டும் என ஜெபிக்கிறோம். இதற்கு காரணமாக இருக்கிற பரவி வருகிற இந்த தொற்று நோய்க்காக நான் ஜெபிக்கிறோம். இந்த கிருமிகள் மறுபடியும் தொடர்ந்து யாரையும் தாக்கி விடாதபடியும் நீதாமே பாதுகாத்துள்ள கர்த்தர் கிருபை தருவீராக. இப்பொழுதும் ஆண்டவரை நாங்கள் கேள்விப்படுகிறோம், வெகு சீக்கிரமாக பரவி கொண்டு வருகிற இந்த கிருமி என்பது தடுத்து நிறுத்தப்படுவதற்கும் ஆண்டவரே, நாங்களும் இதற்கென்று விழிப்புணர்வு எங்களுக்குள்ளாகவே ஏற்படுத்திக் கொள்வதற்கும் ஆண்டவரே கிருபை செய்ய வேண்டும் என ஜெபிக்கிறோம். இம்மட்டுமாக எங்கள் வழிநடத்தினவரே எங்களை தொடர்ந்து வழிநடத்த கர்த்தர் கிருபை தாரும். சபையில் இருக்கக்கூடிய பெரியவர்கள், முதியவர்களுக்கு நான் ஜெபிக்கிறோம், பெற்றோருக்கு நான் ஜெபிக்கிறோம். எல்லாருக்கும் வேண்டிய நல்ல உடல்நலத்தையும் சுகத்தையும் பலத்தையும் பாதுகாப்பையும் நீ நம்மை கொடுத்து இந்த காலங்களில் நம்முடைய வாழ்வில் இயல்பு வாழ்க்கையோடு கூட வாழ்வதற்கு ஆண்டவர் அனுகூலமாகி தந்தமைக்காக நன்றி பாராட்டுகின்றோம். ஆண்டவர் தாமே தொடர்ந்து எங்களை வழிநடத்தும். ஆண்டவரே, தொழிற்சாலைகள் மட்டுமல்ல, பல இலைகளிலே இருக்கக்கூடிய நிலைகளும் இன்றைக்கு மூடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வழிபாட்டு தலங்களுக்காக நான் ஜெபிக்கின்றோம். ஒருவேளை வெகு சீக்கிரத்திலே இந்த வழிபாட்டு தலங்களும் திறக்கப்படுவதற்கும் ஆண்டவர் தாமே கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இப்படி ஆண்டவரே எங்களுக்காக ஜெபியுங்கள். எங்கள் குடும்பத்துக்காக ஜெபித்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் மக்களையும் உடைய கர்த்தர் கொள்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தின் மக்களையும், பிள்ளைகளையும், சுவாமி சகோதர சகோதரர்களையும் கர்த்தர் தாமே பொறுப்படுத்திக் கொண்டு பாதுகாத்துக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. எந்த விதத்திலும் ஆண்டவரே, உங்களுடைய மக்கள் நம்பி இருக்கிறவர்கள், உங்களை சாயலில வாழுகிறவர்கள் எந்த நிலையிலும் ஆண்டவரே கஷ்டப்பட்டு விடாதபடி நாமே தற்காத்து கொண்டு தங்களை தாங்களே மேன்மைப்படுத்திக் கொள்வதற்கும் ஆண்டவர் தாமே உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். குறிப்பாக இந்த காலங்கள் மிகவும் ஒரு கடினமான காலங்களுக்குள்ளாக நாங்கள் வாழ்ந்து வருகிறோம். இவைகளையும் நாங்கள் தாண்டி மேற்கொண்டு ஒரு நல்ல காலங்களுக்குள்ளாக கடந்து செல்வதற்கு ஆண்டவர் எங்களை கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பிறந்தநாள் மற்றும் திருமண ஆண்டு கொண்டாடுகிற மக்களுக்காக மீண்டுமாக நாம் ஜெபிக்கின்றோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்திக் கொள்கிறார். எல்லாருக்கும் வேண்டிய, எல்லா குடும்பத்துக்கும் வேண்டிய சந்தோஷம் சமாதானத்தை நாம் தருவீராக. தொடர்ந்து எல்லாரையும் இப்படி கருத்தில் கொடுக்கிறோம். இந்த நேரடி ஆண்டவர் முகமொழியின் மூலியமாக
இந்த வழிபாட்டை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கான ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களையும் நாமே தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொண்டு பாதுகாத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. நாங்கள் ஒரு பெரு மாற்றம் பெற்று பரிசுத்த ஆவியின் வல்லமை நாங்கள் பெற்று இன்னும் ஒரு மாற்று உருவாக்கம் பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் மக்கள் நாங்கள் சாட்சியை வாழ கர்த்தர் தாமே கிருபை தார். வந்திருக்கிற எல்லாரையும் கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாரையும் கர்த்தர் கொடுக்கிறோம். நாமே தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம் சந்தோஷம் சமாதானம் நம் அனைவரோடும் மீண்டும் மீண்டும் சதா காலங்களும் நிலைத்திருப்பதாக. முடிவு பாடலாக பாமாலை 295வது பாமாலை பாடும். பாமாலை 295வது பாமாலை. பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, மீண்டுமாக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தூய ஆவியான் மூலியமாக நாங்கள் பெற்றுக்கொண்ட மாற்றங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாற்றின் வழியாக நாங்கள் புதிய வாழ்வை நாங்கள் வாழ எங்களுக்கு அருள் தாரும்.
இந்த தூய ஆவியானுடைய எதிரொலியை இந்த உலகத்தில் நாங்கள் பிரதிபலித்து காண்பிக்க, சாட்சியை வாழ, சுவிசேஷங்களின் வழியாக உம்முடைய மாண்பை நாங்கள் பிரஸ்தாபப்படுத்திக் கொள்ள ஆண்டவர் கிருபித்தார். எல்லாரையும் உம்முடைய கருத்தில் கொடுக்குறோம். ஒரு மாதத்தை மிக சிறப்பாக கஷ்டத்தோடும் பல நிலைகளில் கடந்தாலும் கர்த்தர் கிருபையை நடத்தி வந்து நன்றி பாராட்டுகின்றோம். நாலு தினத்தில் ஒரு புதிய மாதத்தை நாங்கள் துவங்க இருக்கிறோம். உம்முடைய கரம் எங்களை தொடர்ந்து வருகின்ற புதிய மாதத்திலேயும் வழிநடத்த கர்த்தர் கிருபித்தார். எல்லாரையும் மீதாமை ஆசிரியப்பீராக. எல்லா குடும்பத்துக்கும் வேண்டிய சந்தோஷம் சமாதானத்தை கொடுத்து வழிநடத்தி பாதுகாத்து கிருபித்தார். இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்துடைய புறப்பட்டு செல்லுங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே, ஆமென்.